குட் ஈவினிங்டா. Good evening, ma'am. Good evening, ma'am. குட் ஈவினிங்டா. Good evening. குட் ஈவினிங்டா. வாய்ஸ் ஆடிபிளா? Yes, ma'am. ஆடிபிள். ஓகே. நேத்து ஹோம் ஸ்டடி என்ன கொடுத்துருங்க? Emma. எம்மா. எம்மா பப்ளிஷ் ஆன இயர்? 1816. 1850. அதுல மேபி 1816 இருக்கும்னு நினைக்கிறேன் புக்ல. அதோட இயர் வந்து 1815. ஓகேவா? அதனால சேஞ்ச் பண்ணிக்கோங்க புக் எடுத்து. இல்லைன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நோட் இருக்கும்ல, அந்த ஒயிட் நோட்டு, லாங் நோட், அதுல வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க 1815 அப்படின்னு சொல்லி. ஸோ எம்மா பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1815. எம்மா யாரோட ஒர்க்? Jane Austen. Jane ஜேன் Austen. ஆஸ்டன். ஜேன் ஆஸ்டன் எந்த இயர்ல born ஆயிருப்பாங்க? 1775. 1775ல வந்து born ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கான்ட்ரிபியூட்டல் ரீடிங் அப்படின்ற டேர்ம் யாரோடது? Edward Said. Syed. கரெக்ட். எட்வர்ட் சையதோடது. எட்வர்ட் சையத் எந்த ஒர்க்ல அதை பத்தி பேசியிருப்பாரு? Culture and Culture. Culture and Imperialism. கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாட் இஸ் த இயர் ஆஃப் பப்ளிகேஷன்? 1993. 1993ல அது எட்வர்ட் சையத் வந்து அந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா கான்ட்ரிபியூனல் ரீடிங் அப்படின்றத பத்தி பேசியிருப்பாரு. ஓகேவா? ஏன் இந்த இடத்துல இம்பீரியலிசம் அப்படின்னா காலனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம். அந்த காலனைசேஷனை பத்தி ஏன் எட்வர்ட் சையத் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு? எந்த புக்கை வச்சு அந்த அனலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு? Mansfield Park Sugar Plantation. Mansfield Park வச்சு மான்ஸ்ஃபீல்ட் பார்க். மான்ஸ்ஃபீல்ட் பார்க் பப்ளிஷ் ஆன இயர் 1814. 1814 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுல ஒரு சுகர் பிளான்டேஷன் வரும். அது எங்க லொகேட் ஆயிருக்கும்? Antigue. ஆன்டிகுவா. ஆன்டிகுவா அப்படின்ற இடத்துல தான் அந்த சுகர் பிளான்டேஷன் வந்து லொகேட் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதுல எல்லாரும் பேரா இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளே வந்து எனாக்ட் பண்ணுவாங்கல்ல. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பிளே? Lovers Vow. லவ்வர்ஸ் வாவ். ஹூ இஸ் ஆத்தர்? Elizabeth Inchbald. எலிசபெத் இன்ச்பால்ட் அப்படின்றதா லவ்வர்ஸ் வாவோட ஆத்தர். ஓகேவா? படிக்கலையா? ஏன் ஆன்சர் வரல? என்னாச்சு? ஸோ லவ்வர்ஸ் வாவோட ஆத்தர் யாரு அப்படின்னு சொன்னா எலிசபெத் இன்ச்பால்ட். எதுக்கு கீழே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா மான்ஃபீல்ட் பார்க் கீழே பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதோட ப்ரோட்டகனிஸ்ட் யாரு? ஹீரோயின் யாரு? Fanny Prince. ஃபேனி பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியோட ஹீரோயின் யாரு? ப்ரோட்டகனிஸ்ட் Eleanor. எலினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸோடது Elizabeth. கரெக்ட். Elizabeth. எலிசபெத். எலிசபெத்தோட ஆளு Darcy. George. டார்சி. ஏன் ஜார்ஜ்னு வருது? ஜார்ஜ் வந்து எலிசபெத் கூட ஃப்ரெண்டா இருப்பாங்க அந்த சோல்ஜர் வந்து. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க யாரை கூட்டிட்டு ஓடி போயிருவாங்கன்னு சொல்லி கொடுத்தேன் கடைசியா. Lydia. லிடியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டார்சியோட சிஸ்டர் நேம் Georgiana. ஜார்ஜியானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இந்த 5 லேடிஸ் அந்த மீன் அந்த 5 பொண்ணுங்களோட அப்பா அம்மா யாரு? என்ன ஃபேமிலின்னு சொல்லுவோம் மொத்தமா அவங்கள? Bedford Bennett. family. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் ஃபேமிலி. பெனட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் இதுல ஃபேமிலி நேம் என்ன? எலனர் அண்ட் மெரைன்ல Dashwood. டேஷ்வுட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? மான்ஸ்ஃபீல்ட் பார்க்கோட செட்டிங் என்ன? நார்த்தம்ப்டன்ஷயர். நார்த்தம்ப்டன்ஷயர் அப்படின்றது அந்த சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பிரான்சிஸ் பர்னியோட ஈவ்லினா அப்படின்ற ஒர்க்கோட சப்டைட்டில் என்ன? நான் சொல்லி கொடுத்தேன்ல. பிரான்சிஸ் பர்னியோட ஈவ்லினா அப்படின்ற ஒர்க்குக்கு சப்டைட்டில் என்ன? Young lady. யங் லேடி என்டரிங் இன்டு த Young வேர்ல்ட். ladies enter into the world. என்டர் ஆர் என்டரிங் இன்டு த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஃபேனி பர்னியோட இன்னொரு ஒர்க் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸோட டைட்டில் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். Cecilia. சிசிலியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தி கிரேட் ட்ரெடிஷன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1948. 1948ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். நார்த்தங்கர் அபே அண்ட் பர்சுவேஷன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1880. 1818. ரெண்டுமே 1818ல என்னவா பப்ளிஷ் ஆயிருக்கும்? அது ரெண்டுமே போஸ்ட்மஸா பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். பிரான்ஸ் கஃப்காவோட மெட்டமார்ஃபோசிஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1915. கரெக்ட். 1915. அப்ப மெட்டமார்ஃபோசிஸ்ன்னு சொல்லி பழைய ரைட்டர் யார் எழுதியிருப்பா?
ஓவிட். ஓவிட் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? வர்ஜிலோட ஏனட்ல டோட்டலா எத்தனை புக்ஸ் இருந்திருக்கும்? 12 புக்கு. 12 புக்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? அதோட ப்ரோட்டகனிஸ்ட் ஏனஸ் ஏனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? நார்மன் கான்கஸ்டோட இயர் என்ன? 1066 1066. யுஜின் ஓநெயில் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1936. 1936ல வாங்கியிருப்பாரு. ஓகேவா? ஹெரால்ட் பிண்டர் 2005. 2005ல வந்து வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் எந்த இயர்ல நடந்திருக்கும்? 1453. அதே 1453ல எந்த வார் வந்து எண்ட் ஆயிருக்கும்? 100 years. 100 இயர்ஸ் வார் அப்ப எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும்? 1337. 1337. அப்போ வார் ஆஃப் ரோசஸ் எந்த இயர்ல பிகின் ஆயிருக்கும்? 1455 சூப்பர்ரா. 1455. அப்ப அது எப்ப எண்ட் ஆயிருக்கும்? 1485 1485ல எந்த வொர்க் வந்து நம்ம பார்த்தோம்? கிங் அர்தரை பத்தி எழுதின ஒரு இம்பார்ட்டன்டான வொர்க். லீ மார்டிடி ஆத்தர் யாரு? லீ மார்டிடி ஆத்தர் வந்து ஒர்க்கோட நேம். Sir தாமஸ் மல்லரி தாமஸ் மெலரியோட மார்டிடி ஆத்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வார் ஆஃப் ரோசஸ்ல யாருக்கும் யாருக்கும் பஞ்சாயத்து? Lancaster and York. லான்காஸ்டர் அண்ட் யார்க்ஸ் அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாட் இஸ் த இயர் ஆஃப் பெசன்ட் ரிவால்ட்? 1381 1381 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பெசன்ட் ரிவால்ட். பெசன்ட் ரிவால்ட்னா என்ன? பெசன்ட் ரிவால்ட் எதுக்கு அடிச்சுக்கிட்டாங்க அவங்க வந்து? அக்ரிகல்ச்சருக்காக சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சாசரோட எந்த வொர்க் வந்து டெக்காசிலபிக்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? Canterbury Tales and Canterbury Tales. இன்னொன்னு Legend of Good Women. Yes, Legend of Good Women. Legend of Good Women ஓட பாலினோட் என்னது? Troilus and Cressida. Yes, Troilus and Cressida அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இல்ல அந்த பாயிண்ட் ரிப்பீட் பண்ணவாடா லாஸ்ட் கேட்ட क्वेश्चंस? குரூப்ல இருக்கிறவங்க தான் கேக்குறேன். ஞாபகம் இருக்கா? இல்லனா திருப்பி ஒரு தடவை அந்த பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணவா அப்படின்னு கேட்டேன் கடைசியா சொன்னது. ஞாபகம் இருக்கு மேம் மேம். ஒரு தடவை சொல்லுங்க மேம். ஓகே. எந்த பாயிண்ட் சாசர் பத்தி சொன்னதா அத திருப்பி சொல்லணும்? எஸ் மேம். ஓகே. சாசர் வந்து டெக்காசில்விக் கப்லெட்ஸ்ல என்னென்ன வொர்க் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டேன். அதோட ஆன்சர் வந்து கேண்டர்பரி டேல்ஸ் ஒன்னு, இன்னொன்னு லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். இது ரெண்டுமே வந்து அவர் டெக்காசில்விக்ல ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டேன்? லெஜெண்ட் ஆஃப் குட் விமனோட பாலினோட் என்னன்னு கேட்டேன். பாலினோட்னா என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒரு நாள் ஒன்னு சொல்லிட்டு அப்படியே தலைகீழ ரிவர்ஸ் எல்லாம் வேற மாதிரி அதை மாத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம பாலினோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப லெஜெண்ட் ஆஃப் குட் விமனோட பாலினோட் என்ன அப்படின்னு சொன்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட் அவர் யாருக்கும் டெடிகேட் பண்ணிருப்பார்ல? ஹூ இஸ் தட்? Moral Gover. எஸ். ஓ மாரல் கோவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஓகே. வர்ஜிலோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? ஏஜ் ஏஜ். பர்பிள் பேச்சஸ்னா அர்த்தம் என்ன? Striking line of a poem. Writing lines. ஒரு லைனை பார்க்கவும் எது வந்து எனக்கு டபார்னு பிடிக்குதோ அதுதான் நம்ம வந்து பர்பிள் பேச்சஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப பர்பிள் பேச்சஸ் அப்படின்ற டேர்ம் யாரோடது? ஹொரேஸ் Horace. ஹொரேஸ் அப்படின்னாலே என்ன வரும்? எபிஸ்டல்ஸ் Epistle Poetica. Ars Poetica. எபிஸ்டல்ஸ் அடுத்தது உடனே லெட்டர் எப்படி எழுதுவோம்? பொயட்டிக்கா எழுதுவோம். அதனால ஆர்ஸ் பொயட்டிக்கா அப்படின்னு பார்த்தோம். அதே ஆர்ஸ் பொயட்டிக்கா அப்படின்ற டைட்டில் 1972ல யார் ஒர்க் எழுதியிருப்பா? நம்ம படிச்சோம். ஆர்ஸ் பொயட்டிக்கா அப்படின்ற டைட்டில் யாரா? ஆர்ஸ் பேலட். ஆர்ச் பால்ட் மேக்லீஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இப்போ ஒரு லைன் சொல்றேன். அது எந்த போம்ல வரும்னு சொல்லுங்க. இஃப் விண்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபேர் பிகைன். இது ஆல்ரெடி நெட் क्वेश्चन சொன்னேன். எதுல வந்து கொஞ்சம் லைன் வந்து O to West. ஓ டு த வெஸ்ட் பென். ஓ டு த வெஸ்ட் பென் யாரோடது? ஷெல்லி ஷெல்லியோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பியோவுல்ஃப் அப்படின்ற ஒர்க்க சீமஸ் ஹெனி எந்த இயர்ல ரீடெல் பண்ணிருப்பாரு? டிரான்ஸ்லேட் இல்ல, ரீடெல் பண்ணிருப்பாரு. 1999. 1999ல தான் சீமஸ் ஹெனி வந்து பியோவுல்ஃப ரீரைட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சீமஸ் ஹெனி நோபல் பிரைஸ் வாங்கின இயர் என்ன சொல்லி கொடுத்த? 1995 1995.
1995. Wasteland published on a year 1922. 1922. 1922 அப்படின்னு சொல்லி 1922 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? எட்மண்ட் ஸ்பென்சரோட எந்த ஒர்க்ல கிங் அர்தர் வந்து ஒரு கேரக்டர் அப்பியர் ஆவாருன்னு பார்த்தோம். Fairy Queen. கரெக்ட். ஃபேரி குயின். ஓகேவா? கிங் அர்தரோட ஒய்ஃபோட நேம் என்ன? குனிவரை. அப்ப குனிவரே, டிஃபென்ஸ் ஆஃப் குனிவரே அப்படின்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? William வில்லியம் மோரிஸ். வில்லியம் மோரிஸ் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஜெஃப்ரி ஆஃப் மேன்மவுத் அப்படின்னாலே அது இந்த ஒர்க்ல என்ன வேர்ட் வரணும்னு சொல்லி கொடுத்தா? பிரிட்டானியா. 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 ஹிஸ்டரி ஆர் ஈகம் பிரிட்டானிகா அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? த ஹிஸ்டரி ஆஃப் த கிங்ஸ் ஆஃப் பிரிட்டன் அப்படின்றது ஒரு இங்கிலீஷ் டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆல்ஃபர்ட் லார்ட் டெனிசன் 12 போம்ஸா கிங் அர்தர் பத்தி ஒன்று எழுதியிருப்பார்ல. வாட் இஸ் த ஒர்க்? The Idylls of Kings. த இடில்ஸ் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இன்னொன்னு அது கூடயே சேர்ந்து பின்னாடி பார்த்தோம் ஒரு 3 ஒர்க் வந்து. The Lady The Charlotte. Lady of Charlotte. அப்புறம் Morality of Morality the of author. Sir Galahad. சர் கேல்ஃபேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இது எல்லாமே ஞாபகம் இருக்கும். வெர்னபிள் பீடியோடது என்ன ஒர்க் பார்த்தோம்? ஒரே ஒரு ஒர்க் தான் சொல்லி கொடுத்தேன். ஹி இஸ் a famous historian. Ecclesiastical. Classical history of the English people. Yes, classical history of the English people அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கன்சலேஷன் ஆஃப் philosophy ஒரிஜினலா யார் எழுதியிருப்பா? Boethius. Boethius அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வில்லியம் கிளாக்சனோட பிரிண்டிங் பிரஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1976. 1476. 1476. ஓகேவா? ஸ்டார்டிங் செஞ்சுரி மறந்து கூடாது. 1476 அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். அப்போ மூவபிள் பிரிண்டிங் பிரஸ் யார் கண்டுபிடிச்சிருப்பா? ஜான் ஜொஹான்ஸ் Gutenberg. ஜொஹான்ஸ் கட்டன்பர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ்ல அவர் ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க? 20 years 20 difference. years. 20 இயர்ஸ் டிஃபரன்ஸா கண்டுபிடி 100 இயர்ஸ் வார்க்கு யாருக்கும் நடுவுல நடந்த பஞ்சாயத்து? பிரான்ஸ்க்கு பிரான்ஸ், இங்கிலாந்து இங்கிலாந்து. பிரான்ஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஹோம்வொர்க் ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணியாச்சா? எஸ் மேம். Yes, ma'am. தென் அப்போ எம்மா ஓட செட்டிங் என்ன? Highbury. வில்லேஜ் ஹைபரி அப்படின்றது அதோட செட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ப்ரோட்டகனிஸ்டோட நேம்? கதையோட ப்ரோட்டகனிஸ்டோட நேம் யாரா? என்னதுடா? அவ்வளவுதான். எம்மா அப்படின்றதுதான் ப்ரோட்டகனிஸ்டோட நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எம்மாக்கு என்ன பவர் இருக்கிறதா ஒரு தாட் இருக்கும் அவளுக்கு? கரெக்ட். மேட்ச் மேக்கிங் பவர் வந்து அவருக்கு இருக்கிற மாதிரி ஒரு தாட் வந்து இருக்கும். ஓகேவா? அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? கேர்ள்லயும் சரி பாய்லயும் சரி 2 பேர் இருப்பாங்க. Harriet Smith. கேர்ள்ல வந்து ஹாரியட் ஸ்மித், பாய்ல வந்து George Knight. எஸ் ஜார்ஜ் நைட்லி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ ஜஸ்ட் a minute நான் ஷேர் ஸ்கிரீன் பண்றேன். கதையை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போலாம். அடுத்து என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸ்கிரீன் விசிபிளாடா? Yes. Yes, sir. ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எம்மா. ஓகேவா? எம்மா வந்து 1815ல பப்ளிஷ் ஆயிருக்கும். மேபி புக்ல அது 1816 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 15 அதை மாத்திக்கோங்க. சரியா? செட்டிங் எங்க அப்படின்னு சொன்னா வில்லேஜ் ஹைபரி அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். அதான் அதோட செட்டிங். எம்மா வுட்ஹவுஸ் அப்படின்றது அவங்களோட ஃபேமிலி நேம். ஓகேவா? எம்மா அப்படின்றது நம்ம ப்ரோட்டகனிஸ்டோட நேம் அப்படின்னு பார்க்கறோம். அவங்களுக்கு கதையில எத்தனை வருஷம் எவ்வளவு வயசு ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 20 வயசு ஆகுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க நமக்கு. அவங்க என்ன டிசைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தாட்டோட டிசைட் நெவர் டு மேரி. ஓகேவா? நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற தாட்ல தான் எம்மா வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நினைப்பு அப்படின்னு சொன்னா யாரையாவது 2 பேரை பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வரும்போது அவங்களை சேர்த்து வச்சா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட். ஒரு நேச்சுரலாவே அவளுக்கு வந்து மேட்சிங் நல்லா பண்ண முடியும். எனக்கு வந்து தெரியும் இவங்களுக்கு இவங்க செட் ஆவாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே பார்க்க தெரியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து யாருக்கு உண்டு அப்படின்னு சொன்னா எம்மாக்கு உண்டு. ஓகேவா? அப்போ எம்மாக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அதுக்கு மேல அதுல பெருசா அவளோட சைடு அப்படின்னு காமிக்கும்போது அவன் அம்மா அப்பா அப்படின்னு நமக்கு யாரையும் பெருசா தேவையில்ல. ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பாய்ல ஃப்ரெண்ட் வந்து ஜார்ஜ் நைட்லி. ஓகேவா? கேர்ள்ல ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொன்னா ஹாரியட் ஸ்மித். இவங்க 2 பேர் தான் அவளோட சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவளுக்கு எப்போ அவ வந்து நேச்சுரலி கிஃப்டட் அப்படின்ற தாட் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா அவளோட ஃபர்ஸ்ட் பேர் அவ ஜாயின் பண்ணி வச்சு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழும் போது அவளுக்கு அந்த தாட் வந்து வரும். ஓகேவா? அது எப்படி அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து மிஸ் டைலர் அண்ட் மிஸ்டர் வெஸ்டன் இவங்க 2 பேரும் தான் அவ வந்து சேர்த்து வைப்பா. மிஸ்டர் வெஸ்டன் யாரு அப்படின்னு சொன்னா வெல்தி விடோவர்.
அந்த வில்லேஜ்ல ஹைபரி அப்படின்ற வில்லேஜ்ல ஒரு விடவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா மிஸ்டர் வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த மிஸ்டர் வெஸ்டர்னையும் மிஸ் டெய்லரையும் அவ தான் வந்து பேர் மேட்ச் பண்ணி வைப்பா. அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அதுல இருந்து அவளுக்கு என்ன தாட் வரும் அப்படின்னு சொன்னா எனக்கு மேட்ச் மேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கதையில ஃபர்ஸ்ட் பேர் அப்படின்னு நீங்க கேரக்டர் மனப்பாடம் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னு சொன்னா மிஸ் டெய்லருக்கும் மிஸ்டர் வெஸ்டர்ன் அப்படின்னு தான் பாக்குறோம். ஓகேவா? இத நான் எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா டெய்லர் கடைக்கு போகணும் அப்படின்னா வெஸ்ட் சைட்ல தானே போகணும். ஏதாவது ஒரு சைட்ல போனா தான் கடை வரப்போகுது. அது வெஸ்டா இருந்தா என்ன, நார்த்தா ஈஸ்டா. சோ இதுல வந்து என்னது அப்படின்னு சொன்னா வெஸ்ட். பிகாஸ் கேரக்டரோட நேம் வந்து போக போக மறக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளவு கேரக்டர்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க, இன்னும் நம்ம ஏத்த போறோம் அப்படின்றப்போ பெஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேர் என்ன டெய்லர் கடை. டெய்லர் கடை எந்த பக்கமா போகணும் அப்படின்னா வெஸ்ட் சைட்ல போகணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் 2 பேர் கேரக்டர்ஸோட நேம் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணுவா அப்படின்னா யாருக்கு யாருக்கும் பேர் மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பானா ஹாரியட் ஸ்மித் அவளோட ஃப்ரெண்டு. ஓகேவா? அவளுக்கு வந்து பெருசா பேரண்டேஜ் யாருமே கிடையாது. அன்னோன் பேரண்டேஜ் அண்ட் ஹி இஸ் அ புவர் கேர்ள். அது அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டாவே இருந்திருப்பாங்க ஹாரியட் ஸ்மித் வந்து. ஓகே. ஹாரியட் ஸ்மித்துக்கு யார வந்து அவ மாப்பிள்ளையா பாப்பா அப்படின்னு சொன்னா மிஸ்டர் எல்டன் அப்படின்னு ஒரு பர்சன் தான் ஃபர்ஸ்ட் அவ மாப்பிள்ளையா பாப்பா. இவங்க 2 பேத்துக்கும் மேட்ச் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்ற தாட் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா எம்மாக்கு வந்து இருக்கும். மிஸ்டர் எல்டனோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு சொன்னா வில்லேஜ் விக்கரா வந்து இருப்பான். அதுதான் அவனோட ப்ரொஃபஷன். ஓகேவா? இவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்போம் அப்படின்ற ஒரு தாட் தான் யாருக்கு இருக்கும் அப்படின்னா எம்மாக்கு. ஆனா மிஸ்டர் எல்டன மாப்பிள்ளையா எம்மா பாக்குறதுக்கு முன்னாடி ஹாரியட் ஸ்மித்தோட லைஃப்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கும். யார்கிட்ட இருந்து அப்படின்னா ராபர்ட் மார்டின் கிட்ட இருந்து ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கும். அவனோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு சொன்னா ஃபார்மர். சோ ஹாரியட் ஸ்மித் யோசிச்சுட்டு இருப்பா ராபர்ட் மார்டின வேணான்னு சொல்லுவோமா வேணும்னு சொல்லுவோமா அப்படின்ற ஒரு தாட்லயே வந்து இருப்பா. கடைசி அவ ஃப்ரெண்ட் வந்து இல்ல மிஸ்டர் எல்டன் தான் உனக்கு கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்கன்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் கொடுத்த வேர்ல்ல அவ என்ன பண்ணிடுவா அப்படின்னு சொன்னா ராபர்ட் மார்டினோட ப்ரொபோசல் அவ ரிஜெக்ட் பண்ணிடுவா. ரிஜெக்ட் பண்ணிட்டு சரி நான் மிஸ்டர் எல்டனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரிஜெக்ட் பண்ணிடுவா. ஆனா ஹாரியட் ஸ்மித் இந்த பக்கம் ராபர்ட் மார்டின வேண்டான்னு சொல்லவும் இந்த பக்கம் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா மிஸ்டர் எல்டன் எனக்கு ஹாரியட் ஸ்மித் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். இதுக்கு மிஸ்டர் எல்டனுக்கு யார் மேல ஒரு தாட் இருக்கும் அப்படின்னு சொன்னா எம்மா மேல ஒரு கண்ணு இருக்கும். அதனால மிஸ்டர் எல்டன் என்ன போய் பண்ணுவோம் அப்படின்னா எம்மாக்கு போய் ப்ரொபோஸ் பண்ணுவா. எம்மா அதை ரிஜெக்டும் பண்ணிடுவா. சோ ஃபைனலி மிஸ்டர் எல்டன் ப்ரொபோசஸ் டு எம்மா. ஷீ ரிஜெக்டட். அப்போ இந்த இடத்துல கதை வந்து இந்த 4 லைன்ஸ்குள்ளே லைட்டா குழம்பிருச்சு அப்படிதானே. சோ ஹாரியட் ஸ்மித் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுன்னு தெரியுது. அவளுக்காக எம்மா பார்த்த பையன் வந்து மிஸ்டர் எல்டன். அவளுக்கா வந்த ப்ரொபோசல் வந்து ராபர்ட் மார்டின். அவனோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா ஃபார்மர். கடைசி மிஸ்டர் எல்டன் என்ன பண்ணிட்டான் எம்மா கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணிடுவா. எம்மா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவா. கடைசி ஹாரியட் ஸ்மித்துக்கு ரெண்டுமே இல்லாம போயிடும். இன்னொன்னு ஆசைப்பட்டு இன்னொன்னு விட்ட கதையாயிரும் ஹாரியட் ஸ்மித்தோட கதை. மிஸ்டர் எல்டனும் லைஃப்ல இருக்க மாட்டாங்க. ராபர்ட் மார்டினும் லைஃப்ல இருக்க மாட்டாங்க. சோ ஹாரியட் ஸ்மித்தோட வந்து ஒரு ட்ராஜடியில போய் முடிஞ்சிடும். அது வந்து லாஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு நான் லாஸ்ட் சொல்றேன். ஓகேவா? அடுத்தது அடுத்தது அந்த ஃபேமிலிக்குள்ள ஐ மீன் அந்த ஃபேமிலி இல்ல அந்த வில்லேஜ் ஹைபரிக்குள்ள 2 பேர் வந்து வராங்க. அவங்க யாரு அப்படின்னு சொன்னா பிராங்க் சர்ச்சில் அண்ட் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் தான் இருக்காங்க. பிராங்க் சர்ச்சில் அண்ட் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ். ஓகேவா? பிராங்க் சர்ச்சில் வந்து மேல், ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து ஃபீமேல். ஓகேவா? ஈவென்ச்சுவலி என்ன பண்ணுவாங்க ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் கதைக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஆல்ரெடி நம்ம கதைக்குள்ள 2 பேர் இருக்காங்க. யாரு ஒன்னு வந்து எம்மா வந்து ப்ரோட்டகனிஸ்ட் அண்ட் எம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். பாய்னா நாட் இன் லவ் வே. அவ ஃப்ரெண்டா தான் பாப்பா ஜார்ஜ் நைட்லி வந்து. ஓகே அவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க எம்மாவும் ஜார்ஜ் நைட்லியும். அப்போ இவங்க 2 பேரும் கதையை நமக்கு காமிச்சிட்டு இருக்கும்போது பேரலா யார் நான் அவங்க லைஃப்ல உள்ள வரா அப்படின்னா பிராங்க் சர்ச்சிலும் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸும் வந்து வராங்க. ஓகேவா? பிராங்க் சர்ச்சில் ஹைபரிக்கு வரா. வந்ததும் எம்மா கூட ஃபிளர்ட் பண்றான். எம்மா கூட ஃபிளர்ட் பண்றது யாருக்கு கோவம் வருது இல்ல யாருக்கு ஜெலஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் நைட்லிக்கு வந்து ஜெலஸ் ஆகுது. அதே மாதிரிதான் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் ஷீ இஸ் a பியூட்டிஃபுல். ஓகேவா? ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க நம்ம ஸ்டோரியில. அவ வந்து யார்கிட்ட போய் ஃபிளர்ட் பண்ணுவா அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் நைட்லி கிட்ட போய் ஃபிளர்ட் பண்ணுவா. அது யாருக்கு ரொம்ப என்வியா இருக்கும் அப்படின்னு சொன்னா யாருக்கு என்வியா இருக்கும் ஜெயின் வந்து ஜார்ஜ் நைட்லி கிட்ட வந்து ஃபிளர்ட் பண்றான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு என்வி ஆகும் அப்படின்னு சொன்னா எம்மாக்கு ஆட்டோமேட்டிக்கா என்வி ஆகும். சோ கிட்டத்தட்ட 2 பேருமே ஆப்போசிட்டா என்வி ஆயிக்கிறாங்க. அப்போ அவ்வளவு நாளா எம்மாவும் சரி ஜார்ஜ் நைட்லியும் சரி நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல அப்படின்ற ஒரு தாட்ல தான் ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் கதைக்குள்ள ஆப்போசிட் ஜெண்டர்ல 2 கேரக்டர்ஸ் உள்ள நுழையுமே ஆட்டோமேட்டிக்கா அவங்க 2 பேத்துக்குள்ள ஃபீலிங்ஸ் உண்மையாவே என்னது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்பதான் எம்மாக்கு வந்து தெரியும் இல்ல நம்ம ஜார்ஜ் நைட்லி மேல வச்சிருந்ததுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி சம்வாட் பியாண்ட் ஏதோ ஒண்ணு அதை தாண்டி இருக்கிறதுனால தான் அந்த பொசசிவ் அந்த ஜெலஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து அவ ஜெயின் கூட பேசும்போது வருது அப்படின்ற ஒரு தாட் வந்து யாருக்கு வந்துரும் அப்படின்னா எம்மாக்கு வந்துரும். அப்போ ஈவென்ச்சுவலி கதை எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேர் வந்து டெய்லர் வெஸ்ட் சைடுன்னு சொன்னேன். செகண்ட் பேர் வந்து ஹாரியட் ஸ்மித்துக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த மாப்பிள்ள வந்து மிஸ்டர் எல்டன். அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். கடைசி அவர் ப்ரொபோசல் வந்து ராபர்ட் மார்டின். அவ கடைசியா யாரை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி கதை முடியும் அப்படின்னா ராபர்ட் மார்டின் தான் அவன் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டோரி வந்து முடியும். தேர்ட் பேர் யாரு அப்படின்னா அந்த ஊருக்குள்ள புதுசா வந்த பிராங்க் சர்ச்சிலும் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ். அவங்க 2 பேருமே வித்தியாசமா காட்டியிருப்பாங்க. அவங்க 2 பேருமே லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிப்பாங்க. ஃபோர்த் பேர் யாரு அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் நைட்லியும் எம்மாவும். டோட்டலா 4 பேர்ஸ் வந்து இந்த ஸ்டோரியில இருப்பாங்க. இந்த 4 பேர்ஸ் தான் இதுல இருக்குது. ஓகேவா? கிளியரா இல்ல குழப்பிட்டேனா? Clear ka? கிளியர். அதர்ஸ்? Clear, ma'am. ஓகே.
ஜேன் ஆஸ்டன் இந்த எம்மா அப்படின்ற அந்த கேரக்டரை பார்த்து ஒரு லைன் மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எ ஹீரோயின் ஹூம் நோ ஒன் பட் மை செல்ஃப் வில் மச் லைக். இந்த ஹீரோயினை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? என்ன மாரியே இருக்கு அப்படின்ற ஒரு லைனை வந்து ஜேன் ஆஸ்டன் இந்த எம்மாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ரியல் லைஃப் கூட அவங்கள கம்பேர் பண்ணி அப்படின்னு சொல்லி இந்த லைன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த லைன் எதுல அப்பியர் ஆகும் அப்படின்னு சொன்னா எம்மால அப்பியர் ஆகும். இல்ல இந்த லைனை கொடுத்து இது யாரை பார்த்து சொன்னாங்க? எந்த கேரக்டரை பார்த்து ஜேன் ஆஸ்டன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா வி ஷுட் நோ அது வந்து எம்மா பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ என்ன ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ? எம்மா 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 பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? எம்மாக்கு வயசு என்ன? 20 years. 20 இயர்ஸ் ஆகுது. 20 years. அவங்களோட ஃபேமிலி நேம் வுட் ஹவுஸ் Woodhouse. ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செட்டிங் வந்து ஹைபரி Highbury. ஹைபரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அவளுக்கு வந்து மேட்ச் மேக்கிங் பவர் வந்து இருக்குன்னு சொல்லி அவ பிலீவ் பண்றா. அப்ப ஃபர்ஸ்ட் யார் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்காது? என்ன ஷார்ட் ஃபார்ம்ல படிச்சோம்? Taylor and Weston. இது வந்து வெஸ்ட் சைடு Taylor and வெஸ்டர்ன். Weston. மிஸ் டெய்லர் அண்ட் மிஸ்டர் வெஸ்டர்ன் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து சேர்த்து வைக்கிறா. ஓகேவா? ரெண்டாவது அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவ பேர் என்னது? Harriet Smith. Harriet. ஹாரியட் ஸ்மித் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாரியட் ஸ்மித்துக்கு வந்த ப்ரொபோசல் யாரு? Robert. ராபர்ட் மார்டின். ராபர்ட் மார்டின். அவனோட Robert ப்ரொஃபஷன் Martin. ஃபார்மர் ஃபார்மர் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஓகேவா? ஆனா எம்மா வந்து அவளுக்கு பார்த்த பாரு Elton. Elton. மிஸ்டர் எல்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Okay, அவங்களுக்கு பார்த்த பேர் வந்து மிஸ்டர் எல்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். கடைசி மிஸ்டர் எல்டன் யாருக்கு ப்ரொபோஸ் பண்றான்? எம்மா 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 எம்மா. எம்மாக்கு வந்து ப்ரொபோஸ் பண்றான். அதனால அந்த இடத்துல அந்த மேட்ச் மேக்கிங் வந்து டோட்டலா ஸ்பாயில் ஆயிருது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஓரமா வச்சிரோம். கடைசி ஹாரிட் ஸ்மித் யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க? Robert Martin. ராபர்ட் மார்டினை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஊருக்குள்ள புதுசா வர ரெண்டு கேரக்டர்ஸ் யாரு? Frank Churchill. ஜேன் ஃபேர்ஃபாக்ஸும் கதைக்குள்ள புதுசா வராங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கடைசி அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி யாரும் சேர்ந்துடுறாங்க? எம்மாவும் ஜார்ஜ் நைட் எம்மாவும் ஜார்ஜ் நைட்லயும் ஜார்ஜ் வந்து நைட். சேர்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கதை கிளியர் தானடா? யாருக்கும் எதுவும் குழப்புதா? Yes, ma'am. கிளியர் மேம் கிளியர். நான் உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட் பேர், தேர்ட் பேர்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணேன். இப்படி பண்ணா ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதோட குழப்பது அப்படின்னா ரெண்டு பேரையும் பக்கத்துல பக்கத்துல எழுதி நடுவில் ஒரு ஹார்ட் மட்டும் போட்டுச்சுக்கோங்க பெண்ணை வச்சு. அப்ப கடைசி வரைக்கும் அது மறக்காது. ஓகேவா? சோ நம்ம இன்னைக்குள்ள செஷன் என்னன்றதை பார்க்கலாம். நேத்து எதோட கம்ப்ளீட் பண்ணிருந்தோம்? யார் வரைக்கும் பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? ட்ரீம் அலிகரி ட்ரீம் அலிகிரி பார்த்தோம். அப்புறம் சிவல்ரி அப்படின்னு சொன்னா அந்த கோர்ட் ரொமான்ஸ், அப்புறம் அந்த குவெஸ்ட் அதெல்லாம் சேர்த்து வச்சு எழுதுறது தான் நம்ம சிவல்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுல ஏதோ கிரீன் நைட் அண்ட் சம்திங் பார்த்தோம். அதோட ஆத்தர் கூட நான் ஏதோ ஒன்று வித்தியாசமா சொல்லி கொடுத்தல. அது ஆத்தரோட நேம் கிடையாதுடா, அது அவரோட ஒர்க்கோட நேம். ஆனா அவர் யாருன்னு தெரியாதுன்றதுனால அதை வச்சாங்கன்னு சொன்னல. வாட் இஸ் தட்? Pearl Poet Pearl Poet. Pearl Poet. இதா இருக்காரு. சர் கவைன் அண்ட் கிரீன் நைட். எனக்கு வெறும் இந்த வார்த்தை தான் ஞாபகம் இருந்துச்சு. ஓகேவா? சர் கவைன் அண்ட் கிரீன் நைட் அவரோட அந்த இந்த ஒர்க்கோட ஆத்தர் நேம் என்ன அப்படின்னு சொன்னா Pearl Poet. எதுக்கு Pearl அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆத்தரோட நேம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ்க்கு தெரியல. அதனால அவரோட ஒர்க்கோட நேம்ல இருந்து எடுத்து Pearl Poet அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஓகேவா? அடுத்தது சிவல்ரிக் ரொமான்ஸ் கீழே எது வருது அப்படின்னா தாமஸ் மெல்லரியோட மார்டடி ஆத்தர். மார்டடி ஆத்தர் எதை பத்தி பேசுது? மார்டடி ஆத்தர் என்ன கதையை பத்தி பேசுதுடா? அவ்வளவுதான் கேட்டேன். கிங் அர்தரை பத்தி தான் அந்த கதை வந்து பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கிங் அர்தரோட சிம்பாலிக் திங்ஸ் அப்படின்னு சொல்லி நேத்து ஒரு 3 விஷயம் பார்த்தோம். அதெல்லாம் என்னது? என்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்? என்னெல்லாம் பார்த்தோம் அவங்களை சுத்தி? கீ டேர்ம்ஸ். Holy Grail. Holy Grail. ஹோலி கிரெயில் ஒண்ணு. அதுக்கப்புறம் அவரோட ஸ்வாடோட நேம் என்ன? Camelot. எக்ஸ்காலிபர் தென் அவரோட கேஸ்லோட நேம் வந்து கேமிலாட்னு பார்த்தோம். அப்புறம் அந்த மித்திக்கல் ஐலாண்டோட பேரு Avalon. ஆவலான். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல தான் உட்கார்ந்து முடிவெடுப்பாங்கன்னு சொன்னல. அது என்ன இடம்? ரவுண்ட் டேபிள் ரவுண்ட் நைட்ஸ் டேபிள் ஆஃப் த ரவுண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஒய்ஃபோட நேம் குனிவரே. அந்த படைத்தலைவர்னு ஒருத்தர் சொன்னல. அது யாரு? சார் லான்ஸ்லே லான்சிலாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதை பார்த்து நிறைய பேர் ஒர்க்ஸ் எழுதினாங்க கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் வரைக்கும். அதுல தான் தாமஸ் மெல்லியோட மார்டடி ஆத்தர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1485 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது ட்ரீம் அலிகரி. ட்ரீம் அலிகரியை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எதிர இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். சாசர் சாசரோட ஜாசர்ல தான் நம்ம ட்ரீம் அலிகரி வந்து பார்த்தோம். ட்ரீம் அலிகரி அப்படின்னு சொன்னா நத்திங் பட் கதையில வந்து தூங்கிடுவாங்க ஆத்தர் வந்து. அந்த கனவுல என்ன வருதோ அதை வந்து அவர் எழுதினாரு அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து நான் ட்ரீம் அலிகரி அப்படின்னு சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் ரோமன் டி லா ரோஸ். ஓகே, ரோமன் டி லா ரோஸ் வந்து பிரெஞ்சு ஒர்க். அது வந்து ரோமன்ஸ் ஆஃப் த ரோஸ் அப்படின்னு அது சொல்லுவாங்க. ஓகேவா? அதுல ஒரிஜினல் ரைட்டர் யாருன்னு நமக்கு தெரியும். யாரு? லாரிஸ் லாரிஸ் அண்ட்
Jean de Meaux. Jean. ஜீன் டியாமியான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா. டிவைனியா காமெடியா அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். அது வந்து லாத்தின் டேர்ம் ஓகேவா. அதாவது லாத்தின் அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல டிவைன் காமெடி அப்படின்னு சொல்றோம். அது யாரோடது? டான்டே. டான்டே அலிகரியோடது. அதுல ஒரு கேரக்டர் அப்பியர் ஆகும்னு சொல்லி நான் மேல சொல்லும் போது சொல்லி கொடுத்தேன். அதுல என்ன கேரக்டர் அப்பியர் ஆகும்? வெர்ஜில். சூப்பர்ரா. வெர்ஜில். வெர்ஜில் வந்து அதுல ஒரு கேரக்டரா அப்பியர் ஆவாரு. அவரை ஹெல்லுக்குள்ளயும் பர்கேட்டரிக்குள்ளயும் யார் கைட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி கதையை வந்து எழுதியிருப்பாங்க? ஈகிள். என்னதுடா என்ன சொன்னீங்க? ஈகிள்னு சொன்னீங்க நினைக்கிறேன். ஈகிள் வரவே வராது. அதுல யாரா வருவா? டான்டிஸ் கைடு. டான்டே. ஓகே. ஆத்தர் யாரோ அவரே தான் உள்ள கைடாவும் அப்பியர் ஆவாரு. ஆத்தர் தான் டிவைன் காமெடி அப்படின்ற ஒர்க் எழுதிட்டு இருக்காரு. டான்டே தான் எழுதிட்டு இருக்காரு. டான்டேவே அதுக்குள்ள வந்து கைடா அப்பியர் ஆவாரு. அவர் தான் வந்து வெர்ஜில எது வழியா கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொன்னா ஹெல் வழியாவும் பர்கேட்டரி வழியாவும் அவர் கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லி மேல பார்க்கும்போது நான் சொன்னேன் ஓகேவா. சோ டிவைன் காமெடி பப்ளிஷ் ஆன இயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1321 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து த பேர்ல் வந்து அனானமஸ் எலிஜி. அது வந்து யார் எழுதுனானே தெரியாது. அதுதான் நம்ம பேர்ல் பாயிட்னு மேல பாத்துட்டு இருக்கோம். சோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் அதை தாண்டி வேற எதுவும் தேவையில்லை ஓகேவா. அடுத்தது பியர்ஸ் பிளவுமேன் அப்படின்னு ஒரு ஒர்க். இது வந்து 1349ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இது யாரோடது அப்படின்னா வில்லியம் லாங்லாண்டோடது. இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நான் கீழே வரும்போது இந்த கதையோட சம்மேஷன் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் ஓகேவா. அப்புறம் நமக்கு ட்ரீம் அலிகரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாசரோட ஒர்க்ஸ் த புக் ஆஃப் டச்சஸ், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். புக் ஆஃப் டச்சஸ்ல 2 கேரக்டர்ஸ் ரியல் லைஃப்ல இருந்து வருவாங்க. அவங்க 2 பேர் யாருன்னு சொல்லி கொடுத்தேன்? John of Gaunt Blanche. ஜான் ஆஃப் காண்ட் அண்ட் பிளான்சே இஸ் டச்சஸ் ஆஃப் Blanche. Lancaster. லாங்காஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஜெஃப்ரி சாசரோட பேட்டர்ன் யாரு? John of ஜான் John Gaunt. என்ன டயலாக்ட்ல தலைவர் வந்து எழுதுவாரு சாசர் வந்து? ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலாக். ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலாக்ட்ல எழுதுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஹவுஸ் ஆஃப் ஃபேம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யார் வந்து அவர் ஒரு இடத்துக்கும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம்? டாக்கிங் ஈகிள். டாக்கிங் ஈகிள் தான் அவர் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். as well as அவர் அப்ரப்டா முடிச்சதுனால இது ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா. அடுத்து பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ்ல எந்த டேல எல்லா ஈகிள்ஸும் வந்து கேதர் ஆகும்? வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி போம் எழுதுறது யாரு? கேரல் அண்ட் டஃபி. கேரல் அண்ட் டஃபி. அவ்வளவுதான் ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ட்ரீம் அலிகரிஸை யூஸ் பண்ணி லேட்டரா யாரெல்லாம் ஒர்க் எழுதுனா அப்படின்றத இந்த இடத்துல மொத்தமா கொடுத்திருக்கேன் ஒண்ணுவா. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஜான் பனியனோட பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுல கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ப்ரோட்டகனிஸ்ட் இருப்பான் ஓகேவா. அவன் வந்து நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உலகம் வந்து அழிஞ்சு போகுது, அழியுது, வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு முக்தியை தேடி அவன் போயிட்டு இருக்க மாதிரி இந்த ஜான் பனியன் வந்து பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி இது எழுதியிருப்பாரு. இது வந்து பைபிள் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி அப்படின்னு பாக்குறோம். இதுவும் வந்து ஒரு ட்ரீம் அலிகரி தான் ஓகேவா. இது பப்ளிஷ் ஆன இயர் நிறைய தடவை நெட்ல கேட்டிருக்காங்க. 6, 7, 8 பப்ளிஷ் ஆயிருக்கும். 6, 7, 8 அடுத்தடுத்த நம்பர்ல இயர் வந்து வரும். சோ இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இயர் வந்து ஜான் பனியன் அப்படின்னாலே பில்கிரிம் ப்ராக்ரஸ். அது பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னா 6, 7, 8 அப்படின்னு 1678 அப்படின்னு பாக்குறோம் ஓகேவா. அடுத்தது ஷெல்லியோட ட்ரையம்ப் ஆஃப் லைஃப் அப்படின்றதுமே ட்ரீம் அலிகரி தான். அது 1824ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஷெல்லி இப்போ நான் இயர் கொடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த இயர் வந்து இம்பார்ட்டன்ட் சரியா. 1824 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் கீட்ஸ் அப்படின்னா த ஃபால் ஆஃப் ஹைப்பரியான் அ ட்ரீம் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து அவர் எழுதியிருப்பாரு. அது வந்து 1819ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுவும் ட்ரீம் அலிகரி. அப்புறம் லீவிஸ் கரோலோட ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லாண்ட். இது நம்ம ஆல்ரெடி படமாவே பார்த்திருப்போம். ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லாண்ட். இந்த டைட்டில் டெஃபினட்டா நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைல இருக்கும்போது படமா பார்த்திருப்போம். அது லூயிஸ் கேரலோடது ஓகேவா. 1865ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் வில்லியம் மோரிஸோட நியூஸ் ஃப்ரம் நோவேர். வில்லியம் மோரிஸ் ஆல்ரெடி மேல ஒரு இடத்துல பார்த்தோம். எந்த இடத்துல பார்த்தோம்? என்ன ஒர்க்ல பார்த்தோம்? Gulliver. பார்க்கும்போது ஏதோ ஒரு குனிவரே. என்ன குனிவரே? டிஃபென்ஸ் ஆஃப் The Defense of Gunivere. Yes, correct. The Defense of Gunivere அப்படின்னு சொல்லி வில்லியம் மோரிஸ் ஆல்ரெடி கிங் அர்தரை பத்தி ரிலேட்டடான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் இங்க பார்த்தோம். ரெண்டாவது இப்போ புது ஒர்க் அவரை பத்தி படிக்கிறோம். நியூஸ் ஃப்ரம் நோவேர் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1890 அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஓகேவா. அடுத்தது ஜேம்ஸ் ஜாய்ஸோட ஒர்க் வந்து ஃபினிகன்ஸ் வேக். ஜேம்ஸ் ஜாய்ஸ் மொத்தமே இம்பார்ட்டன்டான ஒர்க்னா 5 ஒர்க் தான் எழுதியிருப்பாரு. அதுல இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து 1939ல ஃபினிகன்ஸ் வேக் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் ஓகேவா. அதோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட் 1939 அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு இதை நான் கேட்கும் போது இதோட இயர்ஸ் எல்லாமே கேட்பேன். நேத்து நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரியே படுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன இயர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நான் எல்லா இயர்ஸையுமே நான் அகைன் கொஸ்டினா கேட்டேன். திருப்பி நீங்களும் உங்களை நீங்க கொஸ்டின் மட்டும் அகைன் அந்த நோட்ஸ்ல வந்து இப்ப நம்ம பார்த்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஜான் பனியன், ஷெல்லி, கீட்ஸ், லூயிஸ் கேரலோட ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லாண்ட், அப்புறம் வில்லியம் மோரிஸ், அப்புறம் ஜேம்ஸ் ஜாய்ஸோட வினிங் அண்ட் விங்ஸ் ஆல்ரெடி நிறைய தடவை நெட் கொஸ்டின் 1939 இந்த இயர் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் கிளியரா? கிளியர்க்கா. அடுத்தது டான்டே அலிகரி தான் அடுத்தது பார்க்க போறோம். டான்டே அலிகரி அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஒர்க் தெரியும். வாட் இஸ் த ஒர்க்?
Divine Comedy. எஸ் டிவைன் காமெடி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ டான்டே அலிகரியோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா டிவைன் காமெடி அவரோட மேஜர் ஒர்க். ஓகே, லாங் எபிக் போம் அப்படின்னு சொல்லுவோம். அதை தாண்டி அவர் சில்லறையா எழுதின ஒர்க்ஸ், குட்டி குட்டியா எழுதின ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேங்க்வெட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. தட் இஸ் அ பிலோசபிக்கல் போயட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் ஆன் மொனார்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அது வந்து அவரோட பொலிட்டிக்கல் பிலாசபி. ஸோ பிலாசபிக்கல் போயட்ரி, இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல் பிலாசபி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து எக்கலாக்ஸ். எக்கலாக்ஸ் இது ஆல்ரெடி எங்கேயோ கேட்டிருக்கோம். எங்க கேட்டிருக்கோம்? எங்க எக்கலாக்ஸ்? ஏஜ் விர்ஜிலோட யாருது? ஏஜ். வர்ஜிலோடதுல வந்து நம்ம எக்கலாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது டோட்டலா எத்தனை போம்ஸ் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். பாஸ்டல் போம்ஸ் 10 poems. 10 10 15 10 தான் மேம். ஓகே, 10 பாஸ்டல் போம்ஸ் வந்து எக்கலாக்ஸ் வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா வர்ஜில் எழுதியிருப்பார். அதே எக்கலாக்ஸ் தான் இங்க பாஸ்டல் போம்ஸ் ரிட்டன் as லெட்டர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். லெட்டர்ஸ் அப்படின்னா அதுக்கு இன்னொரு டேர்ம் நம்ம என்ன பார்த்தோம்? ஹொரேஸ்ல எபிசில் எபிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? டான்டேயோட குட்டி குட்டி ஒர்க் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா த பேங்க்வெட், ஆன் மொனார்ச்சி, எக்லாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. அப்புறம் த ரைம்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. தென் விட்டா நோவா அப்படின்னு எழுதியிருக்காரு. விட்டா நோவா அப்படின்னா நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இது வந்து அவரோட லவ். டான்டே வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா பியாட்ரைஸ். அந்த பொண்ணுக்காக எழுதப்பட்ட ஒர்க் தான் எது, எழுதப்பட்ட போம் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா த நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ த லவ் ஆஃப் த லைஃப்க்கு எழுதப்பட்ட ஒர்க் வந்து த நியூ லைஃப். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அவரோட குட்டி குட்டி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்தது மேஜர் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா த டிவைன் காமெடி. த டிவைன் காமெடி வந்து லாங் எபிக் போம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதோட மெயின் தீம் என்ன அப்படின்னு சொன்னா லைஃப் ஆஃப்டர் தட். இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், திடீர்னு நான் எப்போ வேணாலும் இறந்து போயிடலாம். நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட லைஃப்ல வந்து என்ன நடக்க போகுது, என்ன இருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இன்னும் வரைக்கும் அது ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஓகேவா? அதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி ஒரு இமேஜினேஷன்ல எழுதப்பட்ட ஒர்க் தான் எது அப்படின்னு சொன்னா த டிவைன் காமெடி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல சீஃப் கேரக்டரா யார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா டான்டே. அதனாலதான் டான்டே வந்து யார கூட்டிட்டு போயினா கைடா ஒர்க் பண்ணாருன்னு பார்த்தோம். யார கூட்டிட்டு போறதுக்கு? விர்ஜில். வர்ஜில கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இதுல கைடா இல்லையா சீஃப் கேரக்டரா யார் இருக்கா அப்படின்னு சொன்னா டான்டே அப்படின்னு சொல்லிட்டு. டான்டே ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் எழுதும்போது காமெடியா அப்படின்னு தான் எழுதி வச்சிருப்பாரு. இதுக்கு டைட்டில் வந்து வெறுமனே காமெடியா அப்படின்னு தான் வச்சிருப்பாரு. ஓகேவா? பிகாஸ் அது வந்து ஹாப்பி எண்டிங் கொடுத்ததுனால காமெடியா அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிருப்பாரு. பட் அந்த இடத்துல டிவைன் அப்படின்ற வேர்டை யார் ஆட் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா பொக்காஷியோ தான் ஆட் பண்ணிருப்பாரு. இந்த பொக்காஷியோ அப்படின்ற நேம் ஒன்னு இடத்துல பாத்திருக்கோம். பொக்காஷியோ எங்க பாத்திருக்கோம்? புரியலடா, என்னது? சாசர் ஒர்க்ஸ்ல பார்த்திருக்கோம். சாசரோட ஒர்க் பிலிஸ்டட்ரோ அப்படின்னு ஒரு இடத்துல பாத்திருப்போம். பொக்காஷியோட பிலிஸ்டட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுல எழுதியிருப்பாரு? சாசர் வந்து எதை பார்த்து எழுதியிருப்பாரு? ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட் அப்படின்ற ஒர்க்ல வந்து எந்த ஒர்க்கை பார்த்து அவர் காப்பி பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா பொக்காஷியோட பிலிஸ்டட்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பொக்காஷியோ தான் இந்த பொக்காஷியோ. சரியா? பொக்காஷியோ மொத்தமே 3 ஒர்க் தான் எழுதியிருப்பாரு. அந்த 3 ஒர்க்கையும் பார்த்து சாசர் வந்து ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. நான் பொக்காஷியா பார்க்கும்போது எந்தெந்த ஒர்க்கை பார்த்து சாசர் எதை ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப பொக்காஷியோ அப்படின்ற நேம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பொக்காஷியோ நம்ம முதலே பார்த்திருக்கோம். எதுல பார்த்தோம் அப்படின்னா பிலிஸ்டட்ரோ அப்படின்ற ஒரு ஒர்க்ல பார்த்தோம். இங்க எங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னா வெறுமனையா காமெடியா அப்படின்னு சொல்லி டான்டே வச்ச பேரை டிவைன் அப்படின்ற ஒரு வேர்டை யார் சேர்த்து விட்டா அப்படின்னு சொன்னா பொக்காஷியோ தான் சேர்த்து விட்டுருப்பாரு. ஓகேவா? இந்த டிவைன் காமெடி டோட்டலா எத்தனை பார்ட்ஸா பிரிஞ்சிருக்கும் அப்படின்னா 3 பார்ட்ஸா வந்து டிவைட் ஆயிருக்கும். இன்ஃபர்னோ, பர்கேட்ரியோ, பாரடைஸோ அப்படின்னு சொல்லி 3 பார்ட்ஸா பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ 3 பார்ட்ஸ். இதுல எத்தனை கேண்டோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 100 கேண்டோஸ் இருக்கு. அந்த 100 கேண்டோஸ் ஆத்தர் எப்படி பிடிச்சிருக்காரு அப்படின்னா 34 வந்து இன்ஃபர்னோன்னு பிரிச்சிருக்காரு, 33 வந்து பர்கேட்ரியோ, அப்புறம் 33 வந்து பாரடைஸோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து அது 3 டிவிஷன் நம்ம பார்த்தோம். இன்ஃபர்னோல எத்தனை கேண்டோஸ் இருக்கு அப்படின்னா 34, பர்கேட்ரியோல எத்தனை இருக்கு அப்படின்னா 33, பாரடைஸோல எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா 33 இருக்கு. அது டோட்டலா ஆட் பண்ணா நமக்கு எத்தனை வரும் அப்படின்னு சொன்னா 100 கேண்டோஸ் வரும். புரியுதா ஓப்பனிங்? எஸ் மேம். எஸ். ஓகேவா? அடுத்தது இன்ஃபர்னோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஹெல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஹெல்லோட ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம யார ஆல்ரெடி பார்த்தோம்? ஹேட்ஸ் ஹேட்ஸ். ஹேட்ஸ போய் மீட் பண்ணி அவர் ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு யார் போனா? அவரோட ஒய்ஃபோட நேம் என்ன? யூரிடைஸ். யூரிடைஸ். ஓகேவா? சோ இன்ஃபர்னோ, பர்கேட்ரியோ, பாரடைஸ். சோ இன்ஃபர்னோனா ஹெல்னு அர்த்தம், பர்கேட்ரியோனா பர்கேட்ரி அப்படின்னு சொல்லி அர்த்தம், பாரடைஸ்னா பாரடைஸ் அர்த்தம். இப்ப இந்த பர்கேட்ரியோ ஹெல்லும் தெரியும் உங்களுக்கு, பாரடைஸும் தெரியும். இந்த இன்பிட்வீன்ல இருக்கிற பர்கேட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பர்சன் இறந்து போனதுக்கு அப்புறம் உடனே ஹெல்லுக்கும் போக மாட்டாங்களா, ஹெவனுக்கும் போக மாட்டாங்களா. அது ரெண்டுக்கும் நடுவுல போறதுக்கு முன்னாடி ஒரு 7 டேஸ் அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. இதுல அவர் 7 டேஸ்னு சொல்லிருக்க மாட்டார். நான் வேற ஒரு இதுல ரீட் பண்ணேன், வேற ஒரு ஸ்டோரியில வரும். ஓகேவா? கண்டெம்பரரி ரைட்டர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ஒரு இன்பிட்வீன்ல 7 டேஸ் அந்த சோல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா மேல வந்து சும்மா நடமாடிட்டு இருக்கும் போல. சோ அந்த டைம் பீரியட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பர்கேட்ரியோ. பர்கேட்டரியில இருக்க அந்த 7 டேஸ் அந்த சோல் வந்து எங்கேயுமே ரீச் ஆகாம பாடிக்குள்ளேயே நுழைய முடியாம அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா மேல வந்து பறந்துட்டு இருக்குமா. அதுதான் வந்து பர்கேட்டரி பீரியட். பர்கேட்டரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து இன்ஃபர்னோ, பாரடைஸோ, பர்கேட்ரியோ அப்படின்னு சொல்றோம். புரியுதா பர்கேட்ரியோனா என்னன்னு சொல்லி, இல்ல புரியாத மாதிரி சொல்லணும்? கிளியர் மேம்.
ஓகே. ஸோ இன்னொரு வாட்டி இன்ஃபெர்னோ சொல்லுங்க. அப்படின்னு சொன்னா நம்ம ஹெல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கதை எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா குட் ஃப்ரைடே 1300ல இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுல டோட்டலா எத்தனை சர்க்கிள்ஸ் ஆஃப் ஹெல் இருக்கு அப்படின்னு சொன்னா 9 சர்க்கிள்ஸ் ஆஃப் ஹெல்ல வந்து நம்ம காட்டுறாங்க. இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துருப்போம் தெரியுமா? ஒரு ரிங் ரிங்கா கிணறு மாதிரி இருக்கும். அந்த கிணறுக்குள்ள ரிங் ரிங்கா இருக்கும் தெரியுமா? அந்த ரிங்க தான் இந்த இடத்துல 9 சர்க்கிள்ஸ் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 9 சர்க்கிள்ஸ்க்கும் ஒவ்வொரு தப்பு பண்ணவங்க அந்தந்த சர்க்கிள்ல இருக்காங்க. ஓகே, லிம்போ, லஸ்ட், கிளட்டனி, கிரீட், ஆங்கிரி, ஹெர்சி, வயலன்ஸ், ஃப்ராட், ட்ரெச்சரி அப்படின்னு சொல்லி அந்த 9 சர்க்கிள்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து கொஸ்டின் பெருசா கேட்டது கிடையாது. பெருசா அந்த சென்ஸ் அந்த 9 சர்க்கிள்ஸ் என்ன, அதுல இந்த பேர்லாம் என்ன, இப்பெல்லாம் நெட்ல ஒரு தடவை கூட கேட்டதே கிடையாது. ஜஸ்ட் ஃபார் த நாலேஜ் அதுல கொடுத்துருக்கு. நீங்களும் அதே மாதிரி ரீட் பண்ணி விட்டுட்டு நவுண்டுருங்க. ஓகேவா? சோ பர்கேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்ஃபர்னோக்கு அடுத்து வர பார்ட் தான் வந்து பர்கேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல யார் வந்து கைடா இருக்கா அப்படின்னா டான்டே வந்து இருப்பாரு. யார் கைட் பண்ணி கூட்டிட்டு போறாரு அப்படின்னா வர்ஜில். இதை நான் ஆல்ரெடி பிகினிங்லேயே நான் சொல்லிட்டேன். அடுத்தது பாரடைஸோ. பாரடைஸோ அப்படின்னா பாரடைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ விஷன் ஆஃப் வேர்ல்டு பியூட்டி லைட் அண்ட் சவுண்ட் அப்படின்ற இடத்த தான் வந்து நம்ம பாரடைஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ விஷன் ஆஃப் வேர்ல்டு பியூட்டி லைட் அண்ட் சவுண்ட் எல்லாமே அந்த இடத்துல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்றத அந்த இடத்துல பாரடைஸோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த இடத்துல இவ்வளவு தூரம் வந்து யார் வந்து கைட் பண்ணிட்டு வந்திருப்பா அப்படின்னா பர்கேட்டரியில டான்டே தான் வந்து கைட் பண்ணிட்டு வந்திருப்பாரு வர்ஜில. திருப்பி வர்ஜில எதுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா பாரடைஸ்குள்ள கூட்டிட்டு வந்துறாங்க. பாரடைஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டான்டே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னா அவரோட நியூ கைடு பியாட்ரைஸ் கிட்ட அவங்கள ஒப்படைச்சிட்டு நவுண்டுறாங்க. ஓகேவா? அதனால அந்த நியூ கைடு வந்து யாரு அப்படின்னு சொன்னா பியாட்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். சோ பியாட்ரைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஹெவன்ல வந்து டோட்டலா 10 ஸ்பியர்ஸ் இருக்கும். அங்க எப்படி 9 சர்க்கிள்ஸ் சொல்லி கொடுத்தோம் ஹெல்ல, அதே மாதிரி பாரடைஸ்ல 10 ஸ்பியர்ஸ் இருக்கும். அந்த 10 ஸ்பியர்ஸ் ஆஃப் ஹெவனை வந்து அவங்க தான் வந்து கைட் பண்ணி அவங்களை வெளியில கூட்டிட்டு போவாங்க. சோ இதுதான் வந்து ஸ்டோரி ஆஃப் டிவைன் காமெடி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரிகிறதா? Yes, ma'am. கிளியராடா? Clear, ma'am. கிளியர். அப்புறம் பொக்காஷியோட இப்பதான் நம்ம பார்த்தோம். ஒன்னு வந்து பிலிஸ்டெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ பொக்காஷியோட 3 ஒர்க் தான் நான் சொன்னேன். ஒன்னு வந்து பிலிஸ்டெட்ரோ, இன்னொன்னு வந்து டெசிடியா, இன்னொன்னு டெக்கமெரான். இந்த 3 ஒர்க் தான் யாரோடது அப்படின்னு சொன்னா பொக்காஷியோட நம்ம 3 ஒர்க் நம்ம படிக்க போறோம். பிலிஸ்டெட்ரோவை நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதை பார்த்து தான் சாசர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட் அப்படின்ற அந்த ஒர்க்கே அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? அடுத்து டெசிடியா. டெசிடியா அப்படின்றது ஒரு போம். இது எதை பத்தின ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னா தியேசஸ் அப்படின்ற ஒரு பர்சனை பத்தியும் அப்புறம் பாலமன் அண்ட் ஆர்சைட் அப்படின்னு சொல்லி இதுல இதை பத்தி கேட்டதே கிடையாது. எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா பாலமன் அண்ட் ஆர்சைட்டை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ டெசிடியா அப்படின்ற இந்த ஒர்க்குக்கு கீழே பாலமன் அண்ட் ஆர்சைட் இவங்க 2 பேருமே ஒர்க்கோட டைட்டில் மட்டும் கிடையாது. அந்த புக்குக்குள்ள வரப்போற கேரக்டர்ஸும் கூட பாலமன் அண்ட் ஆர்சைட் அப்படின்னு தான் பாக்குறோம். ஓகேவா? இந்த பாலமன் அண்ட் ஆர்சைட் அப்படின்ற இந்த கேரக்டர்ஸ் as well as இந்த ஒர்க்கோட டைட்டிலை வச்சு நிறைய பேர் ரீடெல் பண்ணிருப்பாங்க. அது எதுலலாம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சாசர். ஏன்னா அவர் தான் பழசு. சாசர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவரோட கேண்டபரி டேல்ஸ்ல நைட் டேல்ல இந்த பாலமன் அண்ட் ஆர்சைட் அப்படின்ற இந்த கேரக்டர்ஸை யூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? நைட் டேல் தான் கேண்டபரி டேல்ல ஃபர்ஸ்ட் டேல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சோ இன்னும் பார்க்கல அந்த வீடியோ உங்களுக்கு நான் இன்னும் ஷேர் பண்ணல. அதுல இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேல் வந்து என்னது அப்படின்னு சொன்னா 9 டேல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுலதான் பாலமன் அண்ட் ஆர்சைட் வந்து அப்பியர் ஆவாங்க. சோ டெசிடியா பொக்காஷியோட டெசிடியா அப்படின்ற அந்த ஒர்க்குக்குள்ள நிறைய கதை இருக்கு. அதுல முக்கியமான கதை எது அப்படின்னா பாலமன் அண்ட் ஆர்சைட். அந்த பாலமன் அண்ட் ஆர்சைட்டை பார்த்து சாசன் ரீடோல் பண்ணிருக்காரு. எதுக்குள்ள அப்படின்னா கேண்டபரி டேல்ஸ்குள்ள. கேண்டபரி டேல்ஸ்குள்ள எதுக்குள்ள அப்படின்னா இந்த நைட் டேல்குள்ள அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது பாலமன் அண்ட் ஆர்சைட் அப்படின்ற இந்த 2 கேரக்டர்ஸையுமே கேரக்டர்ஸா எடுத்து ஷேக்ஸ்பியர் வந்து எதுல யூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னா தி 2 நோபல் கிங்ஸ்மேன் அப்படின்ற ஒர்க்ல வந்து அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. இது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒர்க் வந்து ஷேக்ஸ்பியரோடது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது ஷேக்ஸ்பியர் யார் கூட சேர்ந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஜான் ஃபிளெச்சர் கூட சேர்ந்து எழுதியிருப்பாரு. சோ பாலமன் அண்ட் ஆர்சைட் அப்படின்ற கேரக்டர்ஸ் அடுத்தது எதுக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியர் கிட்ட. சோ ஃபர்ஸ்ட் பழையாள் சாசர், அடுத்தது யாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியர், மூணாவது யார் வரா அப்படின்னு சொன்னா ஜான் ட்ரைடன். ட்ரைடன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த பாலமன் அண்ட் ஆர்சைட் அப்படின்ற இந்த கேரக்டர்ஸை ஒரு பாட்டா இவங்களோட ஸ்டோரியை ஒரு பாட்டா எதுல ஆட் ஆன் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஃபேபிள்ஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து ட்ரைடன் எழுதியிருப்பாரு. அந்த கதைக்குள்ள இந்த 2 பேரை பத்தி அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரீடெல்லிங் புரியுதா? Yes, ma'am. எஸ். அதான் புரியுதா? நான் புரியுதான்னு கேக்குறது என் டைம் தான் எனக்கு வேஸ்ட் ஆகுது. பட் ஸ்டில் நான் சும்மா ஒப்பிச்சிட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக நான் புரியுதான்னு கேக்குறேன். புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். புரியுது. சரி, ஓகே. புரியலன்னா ஜஸ்ட் ஸ்டாப் மீ இன் தி மிடில். ஓகேவா? நான் அவார்ட் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் டெக்கமெரான். டெக்கமெரான் வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகே. அதோட பப்ளிகேஷன் இயர் அப்படின்னு சொல்லி 1349 to 1353 வரைக்கும் அவர் எழுதியிருக்காரு. இதுல பப்ளிகேஷன் இயர் இதுதான் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா டெக்கமெரானுக்கு நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் நம்மளால கொடுக்க முடியும். சோ இந்த டெக்கமெரானை பார்த்து சாசர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா கேண்டபரி டேல்ஸ் தான் அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? கேண்டபரி டேல்ஸ்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொன்னா நிறைய பில்கிரிம்ஸ் வந்து ஒண்ணா ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி தாமஸ் பக்கெட்டோட ஷ்ரைனுக்கு வந்து போற மாதிரி நம்ம கதையை வந்து நம்ம காலேஜ்ல ரீட் பண்ணிருப்போம். அதே மாதிரி தான் டெக்கமெரான்ல என்ன வரும் அப்படின்னு சொன்னா டெக்கமெரான்ல டோட்டலா 100 ஸ்டோரிஸ் உண்டு. ஓகேவா? 10 டேஸ்ல நடக்கிற கதை 100 ஸ்டோரிஸ் அதுக்குள்ள. அப்ப அந்த 100 ஸ்டோரிஸ் அப்படின்றப்ப யாரெல்லாம் அந்த 100 ஸ்டோரிஸை ஃப்ரீ பண்ணி பிரிச்சு சொல்றா அப்படின்னு சொன்னா அந்த பில்கிரிம்க்கு அந்த பாத யாத்திரைக்கு யாரெல்லாம் போறா அப்படின்னு சொன்னா 7 விமென் போறாங்க, 3 மென் வந்து
வந்து போறாங்க. ஓகேவா? இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு எதனால நவுண்டு போறாங்க? எதனால ஒரு பாத யாத்திரை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, அதே டைம் பீரியட்ல பிளாக் டெத் வந்து அந்த ஃப்ளோரன்ஸ்ல வந்து பரவிட்டு இருந்துச்சு. அப்போ அதுல அங்க இருந்தா நம்மளும் செத்து போயிருவோம் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க? அங்க இருக்க வேணாம், வேற எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க. அந்த கிளம்பி போற இடத்துல தான் போர் அடிக்க கூடாதுன்றதுக்காக மாத்தி மாத்தி ஸ்டோரி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்குறாங்க. சோ அந்த 10 டேஸ்ல 10 பேரு 100 ஸ்டோரீஸ். இதுதான் வந்து நம்ம டெக்கமெரான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இப்ப பொக்காஷியோ மூத்தவரா? சாசர் மூத்தவரா? Boccaccio. இது வரைக்கும் கிளியரா இருந்தா சரி. நான் சாசர முதல்ல நடத்திட்டேன்றதுக்காக சாசர் முன்னாடியே வந்துட்டாருன்னு கிடையாது. சாசர் இப்ப தான் வரவே போறாரு. சாசர் அண்ட் ஹிஸ் கண்டெம்பரரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? நான் சாசர ஃபர்ஸ்ட் டே எடுத்ததும் போர் அடிக்க வேணாமேன்றதுனால நான் சாசர ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நடத்திட்டேன். பட் பொக்காஷியோ தான் மூத்த ஆள். ஓகேவா? பொக்காஷியோ தான் ஃபர்ஸ்ட் பொறந்திருப்பாரு. அவரோட வொர்க்க பார்த்து தான் சாசர் எடுத்து ரீடெயில் பண்ணாருன்னு சொன்னேன். சோ அப்ப குழப்பிக்க கூடாது. ஆத்தர்ஸோட பர்த் இயர் படி குரோனாலஜில அரேஞ்ச் பண்ணும்போது பொக்காஷியோ தான் மூத்தவர். அதுக்கப்புறம் தான் சாசர் வருவார். பொக்காஷியோட மொத்தமே 3 வொர்க் தான் பிலிஸ்டெட்ரோ, டெசிடியா, அடுத்து டெக்கமெரான். டெக்கமெரான பார்த்து கேண்டபரி டேல்ஸ் எழுதினாரு. டெசிடிவாவ பார்த்து அவர் வந்து கேண்டபரி டேல்ஸோட நைட் டேல மட்டும் அவர் எழுதினாருன்னு பார்த்தோம். பிலிஸ்டெட்ரோவ பார்த்து அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேட் அப்படின்ற வொர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்தது பெட்ராச். பெட்ராச் அப்படின்றவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இவரோட லெட்டர்ஸ வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஃபெமிலியர் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இது எல்லாமே லாட்டின்ல தான் அவர் வந்து எழுதியிருப்பாரு. பெட்ராச் அப்படின்னாலே இட்டாலியன் சோனட் அப்படின்றது நமக்கு தெரியும். எப்படி நம்ம ஓட் அப்படின்னாலே நம்ம யார சொல்லுவோம்? Pindar. பிண்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரியே பெட்ராச் அப்படின்னா இட்டாலியன் சானட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ சானட் அப்படின்னாலே டோட்டலா அவரை பொறுத்தவரை அவர் அதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எத்தனை லைன் அதுல இருக்கணும்னு நினைச்சு ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படின்னா 14 அயாம்பிக் பெட்டாமீட்டர் 14 லைன்ஸ் வந்து அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஓகேவா? அதோட ரைம் ஸ்கீம் தான் எது அப்படின்னா அபா அபா சிடிஇ சிடிஇ. நீங்க ஏபி பிபி அப்படிலாம் ஒன்றும் படிக்க வேணாம். அபா அபா சிடிஇ சிடிஇ அப்படின்னு படிங்க. அதுவே உங்களுக்கு சாரி சிடிசி தான் இருக்கு. 2 ஃபார்மேட்டா அத வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? நான் சொன்ன ஃபார்மேட் இதான் இருக்கு. அபா அபா சிடிஇ சிடிஇ அப்படின்னு கூட எழுதுவாங்க. தென் அபா அபா சிடிசி சிடிசி அப்படின்னு கூட எழுதுவாங்க. இது 2மே அவரோட ரைம் ஸ்கீம் தான். இதுல டோட்டலா எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 14 லைன்ஸ் இருக்கும். இந்த ரைம் ஸ்கீம் எப்படி எழுதுறாங்கன்னு தெரியுமா? இல்ல நான் சொல்லிக் குடுக்கவா? தெரியும் மேம். தெரியும்ல. ஒரு பெரிய போம் லைன்ஸ் இருக்கும். அதுல டோட்டலா 14 லைன்ஸ் இருக்கும். அதோட எண்டிங்கோட ப்ரொனன்சியேஷன் நம்ம எல்லாம் சொல்லி பார்ப்போம். ஒரே மாரி சவுண்ட்ல முடிஞ்சுச்சு. இல்ல ஒரே மாதிரி அது முடியுது அப்படின்னா, ஒண்ணுக்கா ஏன்னு போட்டுட்டு வருவோம். எங்க மாறுதோ அங்க பி போடுவோம். அதே மாதிரி எங்க இருக்கோ அங்க பி போடுவோம். திருப்பி புதுசா வந்துச்சுன்னா அந்த இடத்துல சி போடுவோம். அதுதான் நம்ம வந்து ரைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த இடத்துல பெட்ராச்சோட இட்டாலியன் சோனட்ல எத்தனை லைன்ஸ் இருக்கணும் அப்படின்னா 14 லைன் இருக்கணும். அந்த 14 ரைமோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொன்னா அபா அபா சிடிஇ சிடிஇ அப்படின்றது. இன்னொன்னு அபா அபா சிடிசி சிடிசி. இந்த இடத்துல அபா அபா அப்படின்ற வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் இருக்கும். இட்டாலியன் சோனட்டோட அந்த அபா அபா அப்படின்ற சவுண்ட் வந்து ஓகேவா? இத டைட்டிலா இத எடுத்தாரான்னு தெரியாது எனக்கு ஆந்தனி பர்கிஸ் வந்து. பட் ஆந்தனி பர்கிஸ் ஒரு கண்டெம்பரரி ரைட்டர்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஆள். ஓகேவா? அவரு அபா அபா அப்படின்னு ஒரு வொர்க் எழுதியிருப்பாரு பை ஆந்தனி பர்கிஸ். அதுக்குள்ள யார பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஜான் கீட்ஸ பத்தி பேசியிருப்பாரு. கீட்ஸ பத்தி மேல ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? ஒரு இடத்துல ஒரு வொர்க் பார்த்தோம். அவரோட ட்ரீம் அலிகரியில. ஷெல்லியும் இருந்தாரு. ஷெல்லியோடது வந்து த ட்ரையம்ப் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Fall of Hyperion. கேக்கலடா. Fall of Hyperion. அந்த ஃபால் ஆஃப் ஹைப்பரியான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அங்க கீட்ஸ பத்தி யார் பேசியிருக்கான்னு சொல்றேன். கீட்ஸ பத்தி யார் பேசியிருக்கா? எந்த புக்குக்குள்ள பேசியிருக்காங்க? இந்த லைன் Yes, ma'am. இருக்கேங்க. நான் சொன்னது புரியலன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னா பெட்ராச்சோட இட்டாலியன் சொன்னட்ல 14 லைன்ஸ் அபா அபான்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இந்த அபா அபா அப்படின்ற இந்த சவுண்ட்ஸ வச்சு அபா அபா அப்படின்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு. அது யாரு அப்படின்னா ஆந்தனி பர்கிஸ். இவர் வந்து கண்டெம்பரரி ரைட்டர்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஆளு. அவர் நடத்தும்போது நான் சொல்லிக் குடுக்குறேன். இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த அபா அபா அப்படின்ற இந்த புக்குக்குள்ள இது வந்து ஒரு நாவல். ஓகேவா? ரொம்ப குழப்பிக்க கூடாது. ரைம் ஸ்கீம் கூட கம்பேர் பண்ணேன்றதுக்காக. இது ஒரு நாவல். இந்த நாவலுக்குள்ள யார பத்தி அவர் டீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, நம்மளோட ஆத்தர், ரொமான்டிக் ரைட்டர் ஜான் கீட்ஸ பத்தி அவர் டீல் பண்ணியிருக்காரு. இப்ப புரியுதா? Yes, ma'am. புரியுது மேம். ஓகே. நான் என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னா, ஜான் கீட்ஸ கொஞ்சம் முன்னாடி மேல எங்கேயோ பார்த்தேன்ல, அது என்னதுன்னு கேட்டேன். அதுக்கு தான் நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. ஃபால் ஆஃப் ஹைப்பரியான்ல நம்ம பார்த்தோம் கீட்ஸ அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் பாட்டுக்கு நடத்திட்டே போயிட்டு இருந்தேன் அப்படின்னா, யார எங்க பார்த்தோம்னு தெரியவே தெரியாது. நான் திருப்பி திருப்பி ரிவர்ஸ்ல போய் கொஸ்டின் கேட்கும்போது, ஆமா நான் இவர இந்த இடத்துல பார்த்தேன்.
இவர் இந்த இடத்துல மேம் ஆல்ரெடி சொன்னாங்க அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும். சரியா? இப்போ கீட்ஸ் நம்ம எங்க பார்த்தோம்னா ஹைப்பரியான்னு பார்த்தோம். எது கீழே பார்த்தோம்னா ட்ரீம் அலிகரியில கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்றதுல பார்த்தோம். ஓகேவா? அதுல ஜான் பனியனோட பில்கிரிம் ப்ராசஸ் எந்த இயர்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஈஸியான நம்பர். வாட் இஸ் த நம்பர்? 1678. 678. 1678ல பில்கிரிம் ப்ராக்ரஸ் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். யார் ஆத்தர்? ஜான் பனியன். John ஜான் Bunyan. பனியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டெக்கமெரானை பார்த்து டெக்கமெரான் யாரோட ஒர்க்? பொக்காஷியோ. பொக்காஷியோட ஒர்க். டெக்கமெரானை பார்த்து சாசர் எதை பார்த்து எழுதினாரு? அதே மாதிரி என்ன எழுதினாரு? Contemporary tales. Canterbury. கேண்டபரி டேல்ஸ் வந்து அவர் எழுதினாருன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப டெக்கமெரான்ல டோட்டலா எத்தனை டேல்ஸ்? 100 tales இருக்கும். 100 டேல்ஸ் stories. பார்த்தோம். என்னதுடா? 100. ஆமா 100 டேல்ஸ் 10 ஸ்டோரிஸ். நீங்க சொன்னது கரெக்ட் தான். 10 ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எத்தனை விமன் இருந்தாங்க, எத்தனை மேன் இருந்தாங்க? 7 women, 3 men. 7 Seven. விமன் இருந்தாங்க, 3 Three மேன் men. இருந்தாங்க. எதனால இந்த இடத்த காலி பண்ணிட்டு போகணும்? எதுக்கு அங்க இருந்து ஃப்ளாரன்ஸ்ல இருந்து பயந்து ஓடுனாங்க எல்லாரும்? Black Black Death. Black Death. பிளாக் டெத் வந்ததுனால தான் டெக்கமெரான் அப்படின்ற ஒர்க்கே வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ பொக்காஷியோட பிலிஸ்டெட்ரோ பார்த்து ப்ரொடியூஸ் பண்ண ஒர்க் என்னது? ட்ராய்லஸ் அண்ட் கிரசீட். ட்ராய்லஸ் அண்ட் கிரசைட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப மிச்சம் இருக்குது டெசிடியா அப்படின்ற ஒர்க். டெசிடியா அப்படின்றது நிறைய கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ். அதுல நான் ரெண்டு சொல்லி கொடுத்தேன். ஒன்னு தீசஸ் சம்வாட் என்னமோ இருந்துச்சு, இன்னொன்னு வந்து பாலமன் அண்ட் ஆர்சைட்னு பார்த்தோம். அந்த பாலமன் அண்ட் ஆர்சைட்டை பார்த்து சாசர் என்ன எழுதினாரு? Night Night நைட் Tale. டேல் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. நைட் டேல் தான் கேண்டபரியில எத்தனாவது டேல்? First Tale. ஃபர்ஸ்ட் டேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் அடுத்து சாசருக்கு அடுத்த மூத்தவர் யாரு அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் எதுல அந்த கேரக்டர்ஸை கொண்டு வந்திருந்தாரு? 2 noble kinsmen. The two noble kingsmanல எடுத்துட்டு வந்திருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். தேர்ட் ஆள் யாருன்னா ட்ரைடன். ட்ரைடன் எதுல கொண்டு வந்திருந்தாரு? ஃபேபிள்ஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் அப்படின்றதுல கொண்டு வந்திருந்தாரு. ஓகேவா? அப்ப டூ நோபல் கிங்ஸ்மேன் ஷேக்ஸ்பியர் மட்டும் எழுதல, கூட சேர்ந்து யாரும் எழுதுனா? John Fletcher. ஜான் ஃபிளெச்சரும் எழுதினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டிவைன் காமெடியில டிவைன் அப்படின்ற வேர்டை யார் ஆட் ஆன் பண்ணி விட்டா டாண்டிக்கு? Boccaccio. Boccaccio. ஓகேவா? டிவைன் காமெடியில வர ரெண்டு கைடு யாரெல்லாம்? Virgil. வர்ஜில் ஒன்னு, இன்னொன்னு அவங்க ட்ரைஸ். பியாட்ரைஸ். ஓகேவா? Beatrice. பியாட்ரைஸ்க்காக எழுதின போம் நம்ம என்ன பார்த்தோம்? verse விட்டானோவா. கரெக்ட். விட்டானோவா த நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது டான்டே அலிகிரியோட ஆளு. ஓகேவா? அதனாலதான் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கோட்லி வேர்ஸ் ஆஃப் ஹிஸ் லவ் ஃபார் பியாட்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க தான் வந்து அதுலயும் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிவைன் காமெடி எத்தனை பார்ட்ஸா பிரிஞ்சிருக்கும்? 3 part. 3 பார்ட்ஸா பிரிஞ்சிருக்கும். எத்தனை கேண்டோஸ்? 100. 100 கேண்டோஸ். what are the 3 parts? 34 Inferno. அதுல எனக்கு நம்பர்லாம் வேண்டாம், அதை விட்டுருங்க. what are the 3 parts? பார்ட்ஸோட நேம் மட்டும் எனக்கு சொல்லுங்க. வரிசையா தான் எனக்கு வேணும். Inferno. Purgatorio. Purgatorio. Virginio. Paradise. Paradise. Okay. Infernoனா என்னது? Hell. Hell. Purgatoryனா என்னது? ஹெவனுக்கும் முடியல. இறந்து போனதுக்கு அப்புறம் ஹெல்லுக்கும் ஹெவனுக்கும் ரீச் ஆகாம அந்த சோல் வந்து நடுமத்தில இருக்கிற அந்த 7 days தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா பர்கேட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ இது வரைக்கும் பார்த்தது எதுவும் நான் குழப்பலன்னு நினைக்கிறேன். கிளியர் தானே? Yes ma'am. எஸ். அபா சிடி எதோட ரைம் ஸ்கீம்னு பாக்குறோம்? பெட்ராச்சோட. பெட்ராச்சோட என்ன சொன்னட்ரா? பெட்ராச் வந்து ஆத்தரோடது. அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? இட்டாலியன் சோனட். அவ்வளவுதான். பிண்டார்னா எப்படி ஓடுன்னு சொல்றீங்களோ, பெட்ராச் அப்படின்னா சானட். அவ்வளவுதான், உண்மை கிடையாது. அதுதான் வந்து ஃபியூச்சர்ல இருக்க ரைட்டர் சானட் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, கர்டைல் சானட்ஸ் வந்திருக்கும், 11.5 லைன்ஸ் அதுல இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்போ யார் பேஸ்மெண்ட் அதுக்கு போட்டா அப்படின்னா பெட்ராச் தான் போட்டிருப்பாரு. என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு? இட்டாலியன் சானட்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. எத்தனை லைன்ஸ் இருக்கும்? 14 lines. 14 lines இருக்கும். ஓகேவா? அத அபா அப்படின்னு எடுத்து எந்த ஆத்தர் எழுதினாரு? John Keats. Anthony Burgess. ஆந்தனி பர்கிஸ். ஆந்தனி பர்கிஸ் தான் எழுதினாரு அபான்னு ஒர்க்க. அதுக்குள்ளதான் யார பத்தி பேசுனாங்கன்னு சொன்னேன்? John Keats. எஸ். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டில அந்த ஏஜோட கல்ச்சர் என்ன, இல்ல எப்படி அந்த ஏஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது யார் அனலைஸ் பண்ணான்னு ஒரு ஆத்தர் சொல்லல. ஹூ இஸ் தட்?
நார்த்ரோப்ரை. அவ்வளவுதான். நார்த்ரோப்ரை. அது ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணி Northrop பார்த்தேன். Frye. நைஸ். நார்த்ரோப்ரை. ஓகேவா? சோ இப்போ நம்ம எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா சாசர் அண்ட் ஹிஸ் கண்டெம்பரரிஸ். இப்பதான் சாசரே வராரு. இவ்வளவு நேரம் பார்த்தவங்க எல்லாருமே சாசருக்கு மூத்தவங்க அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க போறது வில்லியம் லாங்லாண்ட். வில்லியம் லாங்லாண்ட கொஞ்சம் முன்னாடி மேல ஒரு இடத்துல பார்த்தோம். இந்த ஹெட்டிங் பார்த்ததுமா ஞாபகம் வருதா? பியர்ஸ் ஆஃப் லவ் எங்க பார்த்தோம்? Dream Allegory-ல பார்த்தோம். அதுல பார்த்தோம். ஓகேவா? சோ வில்லியம் லாங்லாண்ட் வந்து சாசர் உயிரோட இருந்த காலகட்டத்துல அவர மாதிரியே சர்டன் ரைட்டர்ஸ் குட்டி குட்டி ரைட்டர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, அதுல ஒரு ஆள் தான் யாரு அப்படின்னா வில்லியம் லாங்லாண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ வில்லியம் லாங்லாண்ட் எந்த இயர்ல born ஆயிருப்பாரு அப்படின்னா 1332ல born ஆயிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். ஆஸ் வெல் அஸ் இவரோட ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் தான் த விஷன் ஆஃப் பியர்ஸ் ஆஃப் லவ்மேன். இந்த ஃபுல் டைட்டில் எப்பவுமே எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. கேட்டா என்ன கேட்பான் அப்படின்னா பியர்ஸ் ஆஃப் லவ்மேன் அப்படின்னு தான் மொட்டை கட்டா கேட்பாங்க. சோ பியர்ஸ் ஆஃப் லவ்மேன் அப்படின்றது யாரோடது அப்படின்னு சொன்னா வில்லியம் லாங்லாண்டோடது. ஓகேவா? இதுல எதை பத்தி பேசுவாங்கன்னு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது வந்து பெசன்ட் ரிவால்ட்ட சப்போர்ட் பண்ற ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப பெசன்ட் ரிவால்ட்னா எந்த வருஷம் நடந்திருக்கும் அந்த ரிவால்ட் வந்து? 1381. எஸ் 1381ல பெசன்ட் ரிவால்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த பியர்ஸ் ஆஃப் லவ்மேன்ல அக்ரிகல்ச்சரை சப்போர்ட் பண்ணி தான் வில்லியம் லாங்லாண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பீப்புள்ஸ்க்காக எழுதப்பட்ட ஒர்க் தான் இந்த பியர்ஸ் ஆஃப் லவ்மேன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுல ஒரு ஹில்ஸ பத்தி பேசுவாங்க. அந்த ஹில்லோட நேம் என்ன அப்படின்னா மால்வான் ஹில்ஸ் அப்படின்னு. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மால்வான் ஹில்ஸ் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல டோட்டலா 2 பார்ட்ஸ் உண்டு. விசியோ அண்ட் விட்டா அப்படின்னு சொல்லி டோட்டலா 2 பார்ட்ஸ் உண்டு. இது எதை சப்போர்ட் பண்ணி அப்படின்னா பெசன்ட் ரிவால்ட்ட சப்போர்ட் பண்ணி. இதை ஏன் சப்போர்ட்னு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இதை அப்போஸ் பண்ணி எழுதின ஆத்தர் யாரு அப்படின்னு ஒருத்தர் வருவாரு கீழ. அப்ப நான் கேட்பேன் சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உங்களுக்கு தெரியும் அது வந்து வில்லியம் லாங்லாண்ட் எந்த ஒர்க்ல சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா பியர்ஸ் ஆஃப் லவ்மேன்ல. அதுல வர ஹில்லோட நேம் என்ன அப்படின்னா மால்வான் ஹில்ஸ் அப்படின்றது தெரியணும். ஓகேவா? கிளியரா ஓப்பனிங்? Clear, ma'am. Clear, ma'am. அடுத்தது ஜான் விக்லிஃப். ஓகேவா? ஜான் விக்லிஃப் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்படி நம்ம சாசரை வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவோம்னா ஜான் விக்லிஃப். ஜான் விக்லிஃப் பழங்காலத்து கொஸ்டின் பேப்பர்ல ஆஃபன் வந்த ரைட்டர். இப்ப இவர் வந்து அட்ரஸே கிடையாது. கொஸ்டின் பேப்பர்ல இவர் வரவும் மாட்டாரு. பட் ஸ்டில் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம். ஜான் விக்லிஃப் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ். இஸ் அ மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். as well as ஈவினிங் ஸ்டார் ஆஃப் ஸ்காலஸ்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே அவரோட அடைமொழி இல்லைன்னா அவரை பத்தி சொல்றது அந்த மாதிரி இந்த 3 பாயிண்ட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ், த மார்னிங் ஸ்டார், அப்புறம் ஈவினிங் ஸ்டார். இது 3மே அவரை பத்தி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜான் விக்லிஃப் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னா லாத்தின் பைபிள் தான் ஞாபகம் வரணும். ஓகேவா? இவர் வந்து பைபிளை வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பார். வெர்னாகுலர் அப்படின்னா என்ன அப்படின்னா வட்டார மொழி அப்படின்னு அர்த்தம். வட்டார மொழி அப்படின்னா இப்ப நான் இந்த இடத்துல தமிழ் பேசிட்டு இருக்கேன். அப்ப இந்த இடத்துல வந்து தமிழ் தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த டைம் பீரியட்ல அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எதை நிறைய பேசிட்டு இருந்தாங்களோ அந்த லாங்குவேஜ்க்கு எதை மாத்தினாங்க அப்படின்னு சொன்னா லாத்தின். லாத்தின்ல இருந்த பைபிள வட்டார மொழிக்கு அவர் தான் மாத்தி கொடுத்தாரு. ஓகேவா? பைபிள் வந்து ஒரிஜினலா என்ன லாங்குவேஜ்ல இருந்திருக்கும் அப்படின்னா ஹெப்ரியூ அப்படின்னு ஒரு லாங்குவேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணதான் எதுல அப்படின்னா லாத்தின்ல. லாத்தின் தான் எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சாங்க. லாத்தின், பிரெஞ்சு இதுதான் வந்து பணக்கார மக்கள், போப்பு, கிங்கு இவங்க எல்லாருக்குமே இந்த லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ பைபிளை வந்து எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அரிஸ்டோகிராட்ஸ், சர்ச்சை வந்து ஆள்றவங்க, கிங்டம் ஆள்ற கிங்ஸ் மட்டும் தான் வந்து பைபிளை வந்து தெரியணும். கீழே இருக்க மக்களுக்கு யாருக்குமே பைபிள் புரியவே கூடாது. அப்ப மேல இருக்கிற அந்த 3 பேர் என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து மக்கள் கேட்கணும் அப்படின்றதுக்காகவே பைபிளை வந்து வட்டார மொழிக்கோ இல்ல நார்மல் லாங்குவேஜுக்கு இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணாமலே வச்சிருந்தாங்க. சரியா? அதனாலதான் பைபிளை வச்சு பெரிய பஞ்சாயத்தே நடந்திருக்கும். இதுல ஜான் விக்லிஃப் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா லாத்தின்ல இருந்த பைபிளை வெர்னாகுலர் லாங்குவேஜ்க்கு மாத்தி கொடுத்திருப்பாரு. அதனாலதான் ஜான் விக்லிஃப் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். விக்லிஃபை பிடிச்சி அந்த டைம் பீரியட்ல நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அந்த ஃபாலோவர்ஸோட நேம் தான் என்ன ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லொலார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ விக்லிஃபோட ஃபாலோவர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லொலார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் ஒரிஜினலா எந்த லாங்குவேஜ்ல இருந்துச்சு அப்படின்னா ஹெப்ரியூ லாங்குவேஜ்ல இருந்துச்சு. அதை எழுதி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேவா? ஹெப்ரியூ லாங்குவேஜ்ல இருந்துச்சு. அப்புறம் தான் மாத்தி வேற லாங்குவேஜுக்கு மாத்திக்கிட்டாங்க. அதை மாத்துல ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு சொன்னா ஜான் விக்லிஃப் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவர ஒரே ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா சும்மா தியாலஜிக்கா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகே, இது எதை வந்து அப்போஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா சர்ச்சோட மெத்தட்ஸா இல்ல சர்ச்சோட ரூல்ஸ் வந்து அப்போஸ் பண்ற மாதிரி இந்த ஒர்க் வந்து அவர் எழுதி பப்ளிஷும் பண்ணிருப்பாரு ஜான் விக்லிஃப். ஓகேவா? அடுத்தது பேர்ல் பாயிண்ட் நம்ம மேல ஆல்ரெடி பார்த்தோம். பேர்ல் அப்படின்றது அவரோட பேர் கிடையாது, அவரோட ஒர்க்னு சொன்னேன். அதனாலதான் கீழே அவரோட ஒர்க் வந்து பேர்ல்னு கொடுத்திருக்கேன். அப்புறம் பேஷன்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு, சென்ட் கவைன் அண்ட் தி கிரீன் நைட். இது எல்லாமே அவரோட சிவில்ரரிக் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம மேல வந்து நம்ம பார்த்தோம். சிவில்ரரிக் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இவ்வளவுதான் பேர்ல் பாயிண்ட பொறுத்தவரை. பேர்ல் பாயிண்ட்ல இது ஒரே ஒரு தடவை நெட்ல இது ஒண்ணுதான் கேட்டிருக்கேன், வேற எதுவுமே அவர் கேட்டதே கிடையாது. அப்புறம் ஜெஃப்ரி சாசர் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 30-40ல போனாரு 1400ல அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் அகைன் எதுவும் சொல்லி கொடுக்கணுமா இல்ல கிளியர் தானா சாசர்? கிளியர் மேம். கிளியர். நான் இதை அப்படியே ஸ்கிப் பண்றேன். சரியா?
ஸ்கிப் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம எதுல இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, லெஜெண்ட் ஆஃப் குட் விமன நாளைக்கு நடத்தினேன். 9 விமன பத்தி பேசினாங்க. பட் அவர் வந்து நெறைய விமன பத்தி பேசணும்னு நெனச்சிருப்பாரு. ஆனா பேசி முடிச்சிருக்க மாட்டாரு. அதனால அது ஒரு இன்கம்ப்ளீட் டேல் அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளீட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். இந்த கன்டென்ட் ரிலேட்டட் அதுல இருந்து நான் உங்களுக்கு நடத்தலன்னு எனக்கு ஞாபகம். ஓகேவா? அதுல இருந்து தான் நடத்தல. கரெக்ட்டா தானே சொல்றேன்? எஸ் மேம். எஸ். ஓகேவா? சோ லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படின்ற இந்த வொர்க்க பார்த்து டெனிசன் நம்ம ஆல்ஃபர்ட் டெனிசன் ஆல்ஃபர்ட் லார்ட் டெனிசன் இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம்? கிங் அர்தரியன் வொர்க்ஸ்ல எங்க பார்த்தோம்? என்னாச்சு? டெனிசன எங்க பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி? Tales of the King. கொஞ்சம் பிரெயின் ப்ராசஸ் பண்ண லேட் பண்ணும் சரியா? ஆனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். லைட்டா பிரெயின் வந்து டிலே ஆகும். எங்கேயோ பார்த்தோம்னு சொல்லி ஃபைல் அது தேடிட்டு இருக்கு உள்ள. வேற ஒண்ணும் இல்ல. சோ டெனிசன் நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிங் அர்தரோட இதுக்கு கீழ இடில்ஸ் ஆஃப் த கிங், தி லேடி ஆஃப் த ஷாலட், கேல்கட் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அங்க தான் டெனிசனை பார்த்தோம். தி லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படின்ற அந்த ஒர்க்க பார்த்து ஃபியூச்சர்ல வந்த டெனிசன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, எ ட்ரீம் ஆஃப் ஃபேர் விமன் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து அவர் எழுதியிருப்பாரு. அது எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதப்பட்ட ஒர்க் அப்படின்னு சொன்னா, சாசரோட லெஜெண்ட் ஆஃப் குட் விமனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதப்பட்ட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே சாசரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ். இப்ப சாசரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மைனர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அந்த அதர் ஒர்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, The Legend of Saint Cecilia அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஒர்க். இந்த சென்ட் சிசிலியா அப்படின்றவங்க யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு வெர்ஜில் மாட்டையர். வெர்ஜில் மாட்டையர் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ஒரு கிறிஸ்டினு. கடவுள் தான் கதி, ஐ மீன் கடவுள்னா ஜீசஸ் தான் வந்து கதி, அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே வேணாம், அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி அவங்கள மட்டுமே சுத்தி 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 இருந்தவங்க தான் யாரு அப்படின்னு சொன்னா, சென்ட் சிசிலியா அப்படின்ற இந்த லேடி வந்து. இந்த சென்ட் சிசிலியாவோட ஸ்டோரியை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கும் அப்பா அம்மா இருந்தாங்க, ஃபேமிலின்னு இருந்தாங்க. சோ ஆஸ் யூஷுவல் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஏஜ் அட்டைன் பண்ணவும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அலைன்ஸ் பார்ப்பாங்க, அந்த மாதிரி நடக்கலாம். அந்த மாதிரி தான் சென்ட் சிசிலியாவுக்கும் பார்த்திருப்பாங்க. பட் சென்ட் சிசிலியா வந்து மேரேஜ்ல வந்து இன்ட்ரெஸ்டடாவே இருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அவங்க எப்பவுமே வந்து கடவுளை பத்தி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டு பாடுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட நேம் ஒவ்வொரு வெப்சைட்ல ஒவ்வொன்னு இருக்கும். ஆர்கன் இருக்கும், வயலான் இருக்கும், ஹார்ப் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியணும் இது மூணுமே வந்து அவங்க யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதை வச்சு அவங்க பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. கடவுளை நினைச்சு அவங்க வந்து பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஓகேவா? பட் ஸ்டில் வீட்ல என்ன பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னா, மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா சென்சிலியா அவ என்ன சொல்லிருவாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, இல்ல நான் வந்து வெர்ஜினா தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால நீங்க வந்து என்ன டச் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் தான் வந்து வைப்பாங்க. அப்ப ஏன் அப்படி நீ சொல்ற, எனக்கு இது வந்து சாலிடான ரீசன் சொல்லு, நான் வந்து உன் கொள்கையை வந்து நானும் மெயின்டைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்பாரு அவரோட ஹஸ்பண்ட். அப்ப என்னை சுத்தி ஒரு ஃபேரிஸ் வந்து இருக்கு, அந்த ஃபேரி வந்து உங்க கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேப்டிசம் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து ஒரு பிப்ளிக்கல் ஸ்டோரி. ஓகேவா? சோ அதுதான் வந்து சென்ட் சிசிலியாவோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க கடைசி இறந்து போற வரைக்கும் அவங்க வெர்ஜினா தான் இருந்திருப்பாங்க. அதனால தான் ரோமன் கிறிஸ்டியன் ஆஃப் வெர்ஜில் மாட்டையர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்டோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆர்கன், வயலோ அண்ட் ஹார்ப் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதை லேட்டரா சாசர் ரிவைஸ் பண்ணி எதுல ஆட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா, செகண்ட் நன் டேல் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிருப்பாரு. இந்த செகண்ட் நன் டேல் எதுல வரும் அப்படின்னா, கேண்டர்பரி டேல்ஸ் கீழ வரும். கேண்டர்பரி டேல்ஸ் கீழ இப்ப நம்ம 2 டேல் பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? நைட் டேல் பார்த்தோம். இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நன் டேல். நன் டேல் பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் நன் டேல். ஓகேவா? நைட் டேல்ல வர்ற 2 கேரக்டர்ஸ் யாருன்னு சொல்லி சாசர் யூஸ் பண்ணிருப்பாரு? பார்த்தோம்ல நம்ம டெசிரியா அப்படின்ற ஒர்க்குக்கு கீழ ஒரு ஒரு போம் பார்த்தோம். அதுல இருந்து தான் அவர் Parliament Arcite. பாலமன் அண்ட் ஆர்சைட். ஓகேவா? அத வச்சு தான் அவர் வந்து நைட் டேல் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இங்க நம்ம என்ன பார்க்கிறோம், டேல் கேண்டர்பரி டேல் கீழ ஒரு டேல் அப்படின்னு சொல்லி செகண்ட் நன் டேல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இந்த தி லெஜெண்ட் ஆஃப் சென்ட் சிசிலியா அப்படின்ற அந்த டைட்டில் மாதிரியே 2 பேர் எழுதியிருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொன்னா, சென்ட் சிசிலியா டே அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் போப் எழுதியிருக்காரு. சாங் டு சிசிலியா அப்படின்னு சொல்லி ட்ரைடன் எழுதியிருக்காரு. ஆல்ரெடி அலெக்சாண்டர் போப்ப ட்ரைடன் கூட ஒரு இடத்துல சேர்த்து வச்சு பார்த்தோம். எங்க பார்த்தோம்? Try to remember. House of டெம்பிள் ஆஃப் Fame. டெம்பிள் ஆஃப் ஃபேம். ஹவுஸ் ஆஃப் ஃபேம்ன்றது சாசரோட ஒர்க். டெம்பிள் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் போப் எழுதியிருப்பாரு. அலெக்சாண்டர் போப் எந்த ஏஜ்ல வருவாரு? அகஸ்டன் ஏஜ்ல. அகஸ்டன் ஏஜ்ல வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் சாங் டு சிசிலியா அப்படின்னு சொல்லி ட்ரைடன் எழுதியிருக்காரு. ட்ரைடனை கொஞ்சம் முன்னாடி வேற ஒரு இடத்துல பார்த்தோம். அவர் இதே மாதிரி 2 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒன்னு எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு, பாலமன் அண்ட் ஆர்சைட். Boccaccio. அந்த பொக்காஷியோ Tessida. பொக்காஷியோ டெசிடா பார்த்து ட்ரைடன் பாலமன் அண்ட் ஆர்சைட் அப்படின்ற கேரக்டர்ஸ் எதிரடா யூஸ் பண்ணிருப்பாரு? எந்த ஒர்க்ல? நான் ட்ரைடனோட ஒர்க் என்னதுன்னு கேக்குறேன். Fables Ancient. ஃபேபிள்ஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் அப்படின்றத யூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இங்க ட்ரைடன் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா, சாங் டு சிசிலியா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் சென்ட் சிசிலியா டேன்னு யார் எழுதியிருப்பாரு? அலெக்சாண்டர் போப். அப்ப லெஜெண்ட்னு யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா, சாசர். சோ லெஜெண்ட்னு வந்தா சாசர், வெறுமனையா சென்ட் சிசிலியான்னு வந்தா போப், சாங்னு வந்தா அதுல யார் வருவா அப்படின்னு சொன்னா ட்ரைடன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா?
பாலமன் அண்ட் ஆர்சைட் அப்படின்னு சொல்லி சாசர் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதை எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா பொக்காஷியோட டெசிடியாவை பேஸ் பண்ணி தான் பாலமன் அண்ட் ஆர்சைட் அப்படின்ற ஒர்க் எழுதியிருப்பாரு. லேட்டரா ரிவைஸ் பண்ணி அவர் எதுக்குள்ள போட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னா நைட் டேல்ல போட்டிருப்பாரு. இதுதான் நான் மேல சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இந்த லாஸ்ட் ஒன் இஸ் த ட்ரீடைஸ் ஆன் த ஆஸ்ட்ரோபெல் அப்படின்னு ஒரு ஒர்க். இது வந்து ஒரு ப்ரோசெஸே. அது சாசரோட பையனுக்காக எழுதப்பட்ட ஒர்க். சாசருக்கு 2 பையன் உண்டுன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்னு தாமஸ், இன்னொரு லீவிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லீவிஸ்க்காக எழுதப்பட்ட ஒர்க் தான் எழுது அப்படின்னா அந்த ட்ரீடைஸ் ஆன் த ஆஸ்ட்ரோபெல் அப்படின்ற ஒர்க். இவ்வளவுதான் வந்து நீங்க சாசரோட ஒர்க்ஸை தாண்டி நீங்க படிக்க வேண்டியதுன்னா மொத்தம் 3 ஒர்க். ஒன்னு வந்து லெஜெண்ட் ஆஃப் சென்சஸ் இல்லையா, பாலமன் அண்ட் ஆர்சைட், ட்ரீடைஸ் ஆன் ஆஸ்ட்ரோபெல் அப்படின்ற 3 ஒர்க்ஸ்மே நம்ம பாக்குறோம். கிளியர் தானடா இது வரைக்கும்? Yes, ma'am. எஸ். கேண்டபரி டேல்ஸ் ஓகேவா? கேண்டபரி டேல்ஸ் உங்களுக்கு வீடியோ வந்து இந்த சாட்டர்டே அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவை பார்த்து இது ஃபுல்லாவே கவர் பண்ணிக்கோ. இதை நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1 மந்த் வேஸ்டா போயிடும். சாட்டர்டே சண்டே அந்த வீடியோக்கு கவர் பண்ணிருக்கேன். நான் மண்டே கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சாசேரியன்ஸ். சாசேரியன்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு சொன்னா, சாசர் வந்து அந்த டைம் பீரியட்ல இருந்த ஃபேமஸான போயட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்ப சாசரை பார்த்து அவரை ஃபாலோ பண்ணவங்க, இமிடேட் பண்ணவங்க தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா சாசேரியன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? சாசேரியன் ஸ்டான்ஸ்ல எத்தனை லைன் இருக்கும்? 7 லைன்ஸ் இருக்கும். 7 லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? அது ரைம் ராயல்னு சொல்லி எந்த கிங் யூஸ் பண்ணதுனால பேர் மாற்றம் பண்ணாங்க? King James ஜேம்ஸ் I. கிங் ஜேம்ஸ் I என்ன ஒர்க்ல அவர் யூஸ் பண்ணாரு? கொயர் King அப்படின்னு choir. கிங் கொயர்ல யூஸ் பண்ணாரு. இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்ப சாசேரியன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாசேரியன்ஸோட ஃபாலோவர்ஸ் as well as இமிடேட்டர்ஸ் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். என்னன்னு பிரிக்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் அண்ட் ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம். ஓகேவா? போத் இங்கிலீஷ் அண்ட் ஸ்காட்டிஷ். ஏன் இவங்க இங்கிலீஷ் ஏன் ஸ்காட்டிஷ்னு சொல்றோம்னா இவங்க இங்கிலீஷ் பீப்புள்ஸ், அதனால இவங்க இங்கிலீஷ். அவங்க ஸ்காட்ல இருந்தாங்க, அதனால அவங்க ஸ்காட்டிஷ். அதனால இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் அண்ட் ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் 2 பார்ட்டா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சாசேரியன்ஸ். ஓகேவா? இங்கிலீஷ் சாசேரியன்ஸ்ல டோட்டலா மொத்தம் 6 பேர் இருப்பாங்க சாசரோட ஃபாலோவர்ஸா. அதுல 3 பேர் வந்து மைனர். ஜார்ஜ் ஆஷ்பை, ஹென்ரி பிராட்ஷா, ஜார்ஜ் ரிப்லி. இவங்க 3 பேர் நெட்ல வந்ததே கிடையாது. ஆனா இவங்க 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, ஜான் லிட்கேட், தாமஸ் அக்லீவ், ஜான் கோவர். இவங்க 3 பேருமே நெட்ல வந்திருக்காங்க. சோ இந்த 3 பேரோட நேம் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். இந்த 3 பேரை தரவா தெரியணும். சரியா? இங்கிலீஷ் சாசேரியன்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா 6 பேர் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 3 மைனர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஜார்ஜ் ஆஷ்பை, ஹென்ரி பிராட்ஷா, ஜார்ஜ் ரிப்லி அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா பிராட் அப்படின்றத நான் பியர்டு ஞாபகம் வச்சிருந்தேன். ஓகேவா? பியர்டு வந்து என்ன கலர்ல இருக்கும்? ஒயிட்டாவும் இருக்கும், பிளாக்காவும் இருக்கும். அதனால அது ஆஷ் கலர்ல இருக்கும். அதனால ஆஷ் பை அப்படின்றத ஞாபகம் வச்சிருந்தேன். அது கடைசியா எப்பவுமே பியர்ட மென்ஸ் வந்து கட் பண்ண தான் செய்வாங்க. சோ இது வந்து ரிப்லி. சோ ஜார்ஜ் ரிப்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறது சம்டைம்ஸ் வியர்டாவும் இருக்கலாம், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடியட்டிக்காவும் இருக்கலாம். இந்த இடத்துல லிட்ரேச்சரை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல நீங்க லிட்ரேச்சர்ல பெரிய ஆளா ஆகிறதுக்கோ நான் இங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கல. ஓகேவா? நீங்க நெட் எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு மெமரைஸ் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ மேபி அது உங்களுக்கு இடியட்டிக்கா இருக்கலாம், இல்ல நீங்க வேற ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் இட். எப்படி மனப்பாடம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்றவங்க இப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டில் லாஸ்ட் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? சோ இங்கிலீஷ் ஆசிரியன்ஸ்ல இருக்க மைனர் 3 பேர் யாரு அப்படின்னா இவங்க 3 பேரை நீங்க வரிசையா படிக்கணும் அவசியமே இல்ல. இங்கிலீஷ் ஆசிரியன்ஸ்ல ஸ்டார்டிங் யாருன்னு கேட்குமே ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம்? பியர்டு தான் ஞாபகம். பியர்டு என்ன கலர்ல இருந்துச்சுன்னா ஆஷ் கலர்ல. அது என்ன பண்ணும்? ரிப் பண்ணும். ரிப்னா புடுங்கிறது. அதனால ரிப்லி. சோ ஹென்ரி பிராட்ஷா, ஜார்ஜ் ஆஷ்பை, ஜார்ஜ் ரிப்லி. ஒருவேளை இதுக்கப்புறம் உள்ள எக்ஸாம்ல இவங்க நெட்ல கேட்டாலும் ஆப்ஷன் பார்க்கவும் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்துடும். பிராட வந்து பியர்டாவும், ஆஷ் வந்து கலராவும், ரிப்லிய வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கதை வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரியா? சோ இவங்க 3 பேருமே பேசிக் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மேஜர் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜான் லிட்கேட், தாமஸ் அக்லீவ் அண்ட் ஜான் கோவர். இவங்க 3 பேர் பேரையும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இவங்க 3 பேரையும் எப்படி மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இதுல கேட் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேவா? கேட் அப்படின்னா வெளியில போறதுக்கான ஒரு வழி கேட்னு சொல்லுவோம். கேட் வழியா தான் என்ன பண்ணுவோம்? வெளியில போவோம். அதனால லீவ், LEVE. அப்போ கேட், லீவ், கோ, வெளியில போ. சோ கோ. அப்போ இந்த 3மே ஒரே அர்த்தத்தை தான் சொல்லுவோம். இவங்க 3 பேருமே எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் ஆசிரியன்ஸ்க்கு கீழே வருவாங்க. கேட், லீவ், கோ. ஜான் லிட்கேட், தாமஸ் அக்லீவ், ஜான் கோவர். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லி? புரியுதுக்கா? Yes, ma'am. மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா இல்ல குழப்பறனா? I'm just asking your opinion. சிம்பிளா தான் இருக்கு. படிச்சிடலாம்ல இப்படியே. படிக்கலாம்க்கா. பிகாஸ் இப்போ வந்து நீங்க இங்கிலீஷ் ஆசிரியர், ஸ்காட்டிஷ் ஆசிரியர் 2 கூட்டம் தான் பாக்கீங்க. இனிமே ஃபியூச்சர்ல போகும்போது நிறைய பேர் வருவாங்க. இமேஜஸ் ரைட்டர்ஸ், டிரான்சென்டலிசம், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 மூவ்மெண்ட் இருக்கு. அந்த 10-15 மூவ்மெண்ட்லயும் 10 ரைட்டர்ஸ் வருவாங்க. அந்த 10 ரைட்டர் நீங்க எப்படி மனப்பாடம் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனால இப்படி மனப்பாடம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியா மண்டைக்குள்ள நிக்க ஆரம்பிச்சிருவான் அவனும். இங்கிலீஷ் ஆசிரியர்ல பேசிக் 3 ரைட்டர்ஸ், அப்புறம் 3 ரைட்டர்ஸ் யாருன்னா கேட், கோ, லீவ். கேட் யாருக்கு நிக்குது? ஜான் லிட்கேட்டுக்கு. லீவ்னா தாமஸ் அக்லீவ். கோ வந்து ஜான் கோவர். கோவரை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கோவர், ஓ மாரல் கோவர் அப்படின்ட்டு. எங்க பார்த்தோம் அவரை? Troilus and Cressida. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட்ல. அப்ப அந்த நேம் வந்து உங்களுக்கு ஃபெமிலியரான நேம் தான். அப்ப கோவர் வந்து மண்டையில நிப்பாரு. அப்ப ஜான் லிட்கேட்ட நம்ம ஆல்ரெடி 2 ஒர்க் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எந்த 2 ஒர்க் ஜான் லிட்கேட்ட பத்தி உங்களுக்கு தெரியும்?
Complaint of the Black Knight. கம்ப்ளைண்ட் ஆஃப் த Temple பிளாக் of நைட், Glass. இன்னொன்னு டெம்பிள் ஆஃப் கிளாஸ். கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட் எதை பார்த்து எழுதினாரு? சாஸ்டரோட Book of Duchess. புக் ஆஃப் டச்சஸ் பார்த்து எழுதினாங்க. டெம்பிள் ஆஃப் கிளாஸ் எதை பார்த்து எழுதினாங்க? House of House of Fame. Fame. ஹவுஸ் ஆஃப் ஃபேம். அவ்வளவுதான். ஓகேவா? ஆல்ரெடி இதுல மொத்தமே 5 ஒர்க் தான் தலைவர் எழுதியிருப்பாரு. அதுல 2 ஒர்க் நமக்கு ஆல்ரெடி தெரியும். டெம்பிள் ஆஃப் கிளாஸ் வந்து மாடல் ஆன் சாசஸ் ஹவுஸ் ஆஃப் ஃபேம். கம்ப்ளைண்ட் ஆஃப் பிளாக் நைட் எதை பார்த்து மாடல் பண்ணிருப்பாங்க அப்படின்னா சாசர் ஆஃப் புக் ஆஃப் டச்சஸ். இது 2 பாயிண்ட்டுமே நமக்கு தெரியும். அப்ப மிச்சம் இருக்கிறது மொத்தம் 3 தான். ஒன்னு வந்து சீஜ் ஆஃப் தீபஸ். தீபஸ் அப்படின்னா ஒரு இடத்தோட பேரு அப்படின்னு சொல்லி நான் தீபன் ட்ரிலஜி நடத்தும் போது நான் சொல்லி கொடுத்தேன். அப்ப அந்த இடத்த வந்து கைப்பற்றதான் ஒர்க்காவே அவர் எழுதியிருக்காரு, சீஜ் ஆஃப் தீபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது கைப்பற்றதுக்கு நடந்த வார் தான் என்ன அப்படின்னு சொன்னா புக் ஆஃப் ட்ராய் ஞாபகம். ட்ராய் அப்படின்னா ட்ரோஜோன் வாரை பத்தி பேசுது. சோ வார்னு ஒண்ணு நடந்தா அந்த இடத்துல யார் வந்து விழுவா? பிரின்சஸ். ஏதோ ஒரு கண்ட்ரி, ஏதோ ஒரு கிங்டமோட பிரின்ஸ் வந்து விழுவாங்க. அதனால the fall of princess அப்படின்றது அடுத்த ஒர்க். ஓகேவா? நான் வந்து கதைக்காக தான் சொல்றேன். தீபஸ் வந்து ட்ரோஜோன் வார் வச்சு பிடிச்சாங்க. நான் ஒரிஜினல் கதையெல்லாம் இங்க நான் பேசவே இல்ல. மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா தீபஸ் வந்து இடம், வார் நடத்துனாங்க, அதனால புக் ஆஃப் ட்ராய், அப்புறம் ஃபால் ஆஃப் பிரின்சஸ். அந்த இடத்துல ஏதோ ஒரு கிங் வந்து விழதான் போறாங்க, அதனால அந்த வந்து பிரின்சஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கும் நான் இப்ப சொல்லிட்டு இருக்க கதைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் ஹெட்டிங்க மனப்பாடம் பண்றதுக்காக மட்டும் தான் சொல்றேன். உள்ள இருக்க கண்டென்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ட்ராய் அப்படின்றது ட்ரோஜோன் வாரை பத்தி தான் பேசுது. டோட்டலா 5 வால்யூம்ஸ்ல அவர் எழுதியிருப்பாரு. ஃபால் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்றத எலாபரேட்டா எதுல பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா மங்க் டேல வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? மங்க் டேல் எதுக்கு கீழே வரும்? Canterbury Tales. கேண்டர்பரி டேல்ஸ்ல வர மங்க் டேல வச்சு தான் அவர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா ஃபால் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்ற ஒர்க் வந்து ஜான் லிட்கேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? சோ டோட்டலா 5 புக்ஸ் வந்து இதுதான், 5 ஒர்க்ஸ் வந்து இதுதான் ஜான் லிட்கேட்டோடது. தீபஸ், ட்ராய், ஃபால் ஆஃப் பிரின்சஸ், அப்புறம் நமக்கு தெரிஞ்ச 2 ஒர்க் டெம்பிள் ஆஃப் கிளாஸ், கம்ப்ளைண்ட் ஆஃப் பிளாக் நைட். கிளியரா இது? Clear, ma'am. கிளியர். ஓகே. அது தாமஸ் அக்லீவ். ஓகே. லீவ், அக்லீவ் அப்படின்னா வெளியில போ. தாமஸ் அக்லீவ் வெளியில போ, லீவ் அப்படின்ற ஒரு வேர்டு. இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா சாசரை பார்த்து மாஸ்டர் அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து பாஸ் பண்ணிருப்பாரு. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கால்டு சாசர் as மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இவரோட 3 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த கவர்னல் ஆஃப் பிரின்சஸ், த ரெஜிமெண்ட் ஆஃப் கவர்னல் ஆஃப் பிரின்சஸ், த ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்ஸ், லெட்டர் ஆஃப் கியூபிட், த சீரிஸ். த சீரிஸ் அப்படின்ற புக் வந்து உங்ககிட்ட இருக்காது. ஐ மீன் அந்த ஒர்க் வந்து உங்களோட புக்ல இருக்காது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதை நான் அடுத்தது ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்து அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? த பிரின்சஸ் அப்படின்றது அவரோட ஆட்டோபயோகிராபிக்கல் போயிட்ரி. தாமஸ் ஆக்லிவோட ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டா த சீரிஸ் அப்படின்றது அவரோட ஆட்டோபயோகிராபிக்கல் போயிட்ரி. மீதி இருக்கிற 3 ஒர்க் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒன்னு வந்து பிரின்சஸ். பிரின்சஸ் ஒரு ராஜான்னு ஒருத்தங்க இருந்தா அதுக்கு கண்டிப்பா ராணின்னு ஒருத்தங்க இருக்கணும். அதுதான் வந்து பிரின்சஸ். பிரின்ஸ். அதனால கவர்னல் ஆஃப் பிரின்சஸ், ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்ஸ். இவங்க ரெண்டுத்துக்கு லவ் கொண்டு வந்தது யாரு அப்படின்னா கியூபிட். அதான் லெட்டர் ஆஃப் கியூபிட். இவ்வளவுதான் இவரோட 3 ஒர்க்கும். சரியா? பிரின்சஸ், பிரின்ஸ், கியூபிட். கவர்னல் ஆஃப் பிரின்சஸ்ல டோட்டலா எத்தனை லைன்ஸ் எழுதிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 7 லைன்ஸ் ஸ்டான்ஸா எழுதிருப்பாங்க. ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ்ல இருந்து எதை பார்த்து ரிட்டன் ஃபார் யாருக்காக எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா ஹென்ரி 5 ஆஃப் இங்கிலாந்துக்காக எழுதப்பட்டிருக்கும். இந்த ஒர்க்ஸ்ல இந்த நடுவுல ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கேன் தெரியுமா? இந்த 7 லைன் ஸ்டான்ஸாஸ் ரிட்டன் ஃபார் ஹென்ரி 5 ஆஃப் இங்கிலாந்து. இதெல்லாம் நெட் கொஸ்டின்ல கேட்டதே கிடையாது. சரியா? அக்லீவா ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். மித்தபடி இதுல இருந்து ஒர்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னு கேட்டா தாமஸ் அக்லீவ்ல கொஸ்டின் பெருசா வந்ததே கிடையாது. அதனால ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெறுமனே ரிட்டன் இன் 7 லைன் ஸ்டாண்ட் தான் கொடுத்திருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க, ஏன் எழுதிருக்காங்க, ரொம்ப போய் விக்கிபீடியாலாம் நோண்ட வேண்டாம். இருக்கிறத மட்டும் படிச்சா போதும். நமக்கு இப்ப கரண்டா கேட்டுட்டு இருக்கிறது கண்டெம்பரரி ரைட்டர்ஸ். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இதை சீக்கிரம் முடிக்கணும்னா ரிவர்ஸ்ல இருந்து நான் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா ஈஸியா இருக்கும். அதனால இப்ப நம்ம ஜெயின் ஆஸ்திரேலியா சைட் பை சைட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 hour நான் தியரிஸையும் ஃபெமினிசமையும் நடத்த ஆரம்பிச்சிருவேன். பிகாஸ் ஃபெமினிசம்ல இருந்து லாஸ்ட் டைம் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்ப நான் ஃபெமினிசம் ஃபர்ஸ்டே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க மெமரைஸ் பண்றதுக்கு இயரோட ஈஸியா இருக்கும். பிகாஸ் லாஸ்ட் டைம் ஃபெமினிசம்ல கேட்ட கொஸ்டின் வந்து chronology. ஒரு 5 இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் கொடுத்து அதுல வந்து chronology அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. 5மே ஈஸியான ஒர்க் தான். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால நான் ரிவர்ஸ்ல இருந்து நடத்திட்டு வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற தாட்னால நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுக்கு 2 hours வந்து செஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். சோ இதை நம்ம எவ்வளவு வேகமா ஓட்டுறோமோ அது வரதுக்கு நல்லது. இதுக்கு மேல இது கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களோட டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணும். சரியா? சோ தாமஸ் அக்லீவ் அப்படின்னா கவர்னல் ஆஃப் பிரின்சஸ், ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்ஸ். 2 பேருக்கு லவ் வந்ததுக்கு யார் காரணம்னா கியூபிட். கியூபிட் தான் லவ் கொண்டு வரும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ கியூபிட். அப்புறம் சீரிஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. அது வந்து அவரோட ஆட்டோபயோகிராபிக்கல் போயட்ரி அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது ஜான் கோவர். ஜான் கோவர் 1313ல வந்து 1330ல பார்ன் ஆயிருப்பாரு. ஓகே. சாசர் ஜான் கோவருக்கு டெடிகேட் பண்ண ஒர்க் என்னது அப்படின்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரசேட். அதாவது வந்து ஓ மாரல் கோவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. இவரோட 3 ஒர்க்குமே இம்பார்ட்டன்டான ஒர்க். 3மே நெட்ல முன்னாடி கேட்டிருக்காங்க. இப்ப கேட்கறது கிடையாது. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கன்ஃபெஷன் அமனாண்டஸ். கன்ஃபெஷன் அமனாண்டஸ் அப்படின்றது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதப்பட்ட ஒர்க். அது வந்து லவ்வர்ஸ் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கன்ஃபெஷன் அமனாண்டஸ் ஆர் லவ்வர்ஸ் கன்ஃபெஷன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொன்னா 7 டெட்லி சின்ஸ் பத்தி இதுக்குள்ள பேசியிருப்பாங்க. 7 டெட்லி சின்ஸ்னா தெரியும்ல, பாவங்கள். அந்த பாவங்களை பத்தி தான் இந்த புக்குள்ள பேசியிருப்பாங்க. இந்த கன்ஃபெஷன் அப்படின்றது யார்கிட்ட பண்ற கன்ஃபெஷன் அப்படின்னு சொன்னா கன்ஃபெஷன் டு வீனஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் கன்ஃபெஷன் டு வீனஸ் அப்படின்றது. இது என்ன கப்லெட்ஸ் எழுதிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் எழுதிருப்பாங்க. இதுல டோட்டலா எத்தனை டேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 112 டேல்ஸ் இருக்கும். இது யாரோட
யாரோட ரெக்வஸ்ட்ல எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் தி செகண்டோட ரெக்வஸ்ட்ல எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ரெக்வஸ்ட்ல எழுதினது இவங்களுக்காக எழுதப்பட்டது எல்லாமே அந்த டைம் பீரியட்ல எந்த கிங் வந்து ரூலிங்ல இருக்காங்களோ அவங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கதை மெஜாரிட்டி இருக்கும். ஓகேவா? இந்த டைம் பீரியட்ல இருக்க கிங்க நான் ஏன் சொல்லி கொடுக்கல அப்படின்னா அவங்க தேவையில்லை, அவங்க வந்து கொஸ்டின் வரது இல்ல. நான் தேவையே இல்லாம இந்த ஏஜ்ல வந்து நான் பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி கொடுத்து நான் உங்களை போட்டு குழப்ப நான் விரும்பவே இல்லை. இதுல கன்ஃபெஷன் ஆமனண்டஸ் யாரோட ரெக்வஸ்ட்னால எழுதப்பட்டது அப்படின்றது ரிச்சர்டோட 2 அப்படின்றது மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஃபைன். வேற எதுலயுமே கிங் வந்து பெருசா வரமாட்டாங்க. சரியா? ஜேம்ஸோட காலத்துல இருந்து தான் ஸ்டார்டே ஆகும். எலிசபெத்தன் ஏஜ் அப்புறம் கிங் ஜேம்ஸ் 1ல இருந்து தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி கண்டிப்பா தேவைப்படும். அப்ப நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி நடத்திடுவேன். பட் இப்ப தேவை கிடையாது. கன்ஃபெஷன் ஆமனண்டஸ் யாரோட ரெக்வஸ்ட்னால எழுதப்பட்டது அப்படின்னா ரிச்சர்ட் தி செகண்ட்னால எழுதப்பட்டது அப்படின்றது மட்டும் எனஃப். ஜான் கவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? கன்ஃபெஷன் ஆமனண்டஸ் ஆர் லவர்ஸ் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து வாக்ஸ் கலாமட்டஸ். வாக்ஸ் கலாமட்டஸ் அப்படின்ற ஒர்க் வந்து ஒரிஜினலா எதுல எழுதியிருப்பாங்க அப்படின்னா லாட்டின்ல எழுதியிருப்பாரு ஜான் கவர். அதுல சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா the voice of crying out அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே ஒரு ஒர்க்கை படிக்கும் போது சப்டைட்டில் அந்த கதைக்குள்ள இப்ப நான் வாக்ஸ் கலாமட்டிஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா வாக்ஸ் கலாமட்டிஸ்ல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அகேன்ஸ்ட் பெசன்ட் ரிவால்ட். ஓகேவா? பெசன்ட் ரிவால்ட்னா நமக்கு தெரியும் அக்ரிகல்ச்சர் பத்தி ஏதோ நடந்த போராட்டம் தான் நம்ம வந்து பெசன்ட் ரிவால்ட்னு படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாக்ஸ் கலாமட்டிஸ் எதுக்கு அகேன்ஸ்டா எழுதப்பட்டது அப்படின்னா பெசன்ட் ரிவால்ட்டுக்கு அகேன்ஸ்டா எழுதப்பட்டது. அப்போ அதனாலதான் சப்டைட்டில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா வாய்ஸ் ஆஃப் கிரைங் அவுட்னு கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் கிரைங் அப்படின்னா ஒருத்தன் ஒரு பர்சன் அவனுக்குள்ள என்ன கஷ்டம் என்ன பண்றான் அப்படின்றத வாய்ஸ் அவுட் பண்றான் அப்படின்றத வாய்ஸ் ஆஃப் கிரைங் அவுட். இந்த ஒர்க்குக்கு மட்டும் இல்ல, நீங்க கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தாலும் எல்லா டைட்டிலுமே சப்டைட்டில் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா உள்ள என்ன ஜஸ்ட் கொடுத்திருக்காங்க, உள்ள என்ன சினாப்சிஸ் இருக்கோ அந்த சினாப்சிஸ் கூட கனெக்ட் ஆகி தான் அதோட சப்டைட்டில் வரும். சப்டைட்டில் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஸ் அ ரீடரா ஒரு புக்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதோட சப்டைட்டில் ரீட் பண்ணவுமே எனக்கு தெரிஞ்சிடும் உள்ள எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் சப்டைட்டில் கொடுக்குறாங்க. எக்ஸாம்லயே நமக்கு சப்டைட்டில்ஸ் நமக்கு கேட்பாங்க. அதனாலதான் எல்லாத்துலயும் சப்டைட்டில் இம்பார்ட்டன்டா கொடுத்துருக்கு. சரியா? அப்ப வாக்ஸ் கலாமிட்டஸோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் கிரைங் அவுட். அது மனப்பாடம் பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்க. வாக்ஸ் கலாமிட்டஸ் எதை பத்தி எழுதப்பட்டது? பெசன்ட் ரிவால்ட்டை பத்தி எழுதப்பட்டது. அப்ப எல்லா அக்ரிகல்ச்சர்ல வேலை பாக்குற மக்களும் என்ன பண்ணாங்க? வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. அதுதான் வாய்ஸ் ஆஃப் கிரைங் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு சப்டைட்டில் வச்சிருக்காரு. என்ன லாங்குவேஜ்ல எழுதப்பட்டது அப்படின்னா லாட்டின்ல எழுதப்பட்டது. பெசன்ட் ரிவால்ட் எப்ப நடந்ததுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். 1381 அப்படின்றது. ஓகேவா? அப்ப பெசன்ட் ரிவால்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதின ஒர்க் என்னது? வில்லியம் லாங்லார்ட். வில்லியம் லாங்லாண்டோட எந்த ஒர்க்டா? The vision of Pierre. The Vision of Piers of Plowman. Plowman. Yes, Piers of Plowman. டோட்டலா 2 டிவிஷன் இருக்குன்னு பார்த்தோம். What are the 2 divisions? விசோ And அப்படின்ட்டு Vita. ஒண்ணு. Yes, Viso Vita. and Vita. Yes. Yes, அப்படிதான் வந்திருக்கும். அது வந்து அதுல ஒரு ஹில்லோட நேம் வரும்ல. What's the hill? Malvern. மால்வர்ன் ஹில்ஸ்னு சொல்லி வரும். அது என்ன பண்ணி எழுதப்பட்ட ஒர்க்? பெசன்ட் ரிவால்ட்ட சப்போர்ட் பண்ணி எழுதின ஒர்க். அப்ப அகைன்ஸ்ட் எழுதின ஒர்க் என்னது? வாக்ஸ் கலாமிட்டி. வாக்ஸ் கலாமிட்டஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ வாக்ஸ் கலாமிட்டஸ் அப்படின்றது லாட்டின்ல எழுதப்பட்ட ஒர்க். அகைன்ஸ்ட் பெசன்ட் ரிவால்ட் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். அப்புறம் ஸ்பெக்குலம் மெடிடாண்டஸ் அப்படின்ற ஒர்க். ஸ்பெக்குலம் மெடிடாண்டஸ் அப்படின்ற ஒர்க் வந்து பிரெஞ்ச்ல எழுதிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ், அடுத்து வந்து லாட்டின், அடுத்து வந்து பிரெஞ்சுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா மிரர் ஆஃப் மேன்கைண்ட். இது எதை பத்தி பேசிருப்பாங்க அப்படின்னு சொன்னா மெடிடேஷன் பத்தி தான் பேசிருப்பாங்க. அப்ப மெடிடேஷன் அப்படின்னா என்ன? ஒரு பர்சன் யோகாலே எதுலயே மெடிடேஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கண்ணை மூடி உட்காருவாங்க. அவங்க எதை யோசிச்சுட்டு இருப்பாங்க? வெளி உலகத்தையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள தாக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்ம மெடிடேஷன் அப்படின்றதே பாக்குறோம். அப்போ ஒரு மிரர் என்ன பண்ணும்? நான் போய் ஆப்போசிட்ல நின்னு அப்படின்னா நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், எப்படி இருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் மெடிடாண்டஸ் அப்படின்றது மெடிடேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த மெடிடேஷன் என்ன காட்டும் அப்படின்னா என்னோட மேன்கைண்ட், என்னோட இன்னர் செல்ஃப் என்ன அப்படின்றது அந்த மிரர்ல காட்டும். அதனாலதான் அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா மிரர் ஆஃப் மேன்கைண்ட் கொடுத்திருக்காங்க. இதை மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க, கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். சரியா? வாக்ஸ் கலாமிட்டஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்காக, அதனால வாய்ஸ் ஆஃப் கிரைங் அவுட். மெடிடாண்டஸ் அப்படின்றது மெடிடேஷன். அதாவது வந்து மிரரா என்னைய வந்து உள்ள காட்டும். உள்ள நான் எப்படி இருக்கேன், அழுக்கா இருக்கேனா, நல்லா இருக்கேனா, எதை திங்ஸை சேஞ்ச் பண்ணணும், எது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற என்னோட இன்னர் செல்ஃப் வந்து அது காட்டும். அதனால அது மிரர் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு சப்டைட்டில் கொடுத்திருப்பாரு. யார் கொடுத்தா? யாரா? ஜான் கவர் வந்து கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ ஜான் கவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப எதுக்கு கீழே இந்த ஜான் கவரை நான் பாத்துட்டு இருக்கேன்? இங்கிலீஷ் சாசேரியன். சாசேரியன்ஸ் எத்தனையா பிடிக்கிறாங்க? எத்தனை பாட்டா பிடிக்கிறாங்க? 2. இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் அண்ட் ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் டோட்டலா எத்தனை பேரு? 6 பீப்பிள்ஸ் உண்டு. அதுல 3 பேர் வந்து மைனர்னு சொன்னேன், 3 பேர் வந்து மேஜர்னு சொன்னேன். அந்த 3 மைனர்ல நான் என்ன கதை சொன்னேன்? அவ்வளவுதான். பியர்டு, ஆஷ், ரிப்லி. அதுதான் வந்து 3 மேஜர்னு சொன்னல. அந்த மேஜருக்கு நம்ம என்ன வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்? Gate, leave, go. Gate எதுக்கு ஸ்டாண்ட் ஆகுது?
John John Lydgate. Lydgate. லீவ் எதுக்கு ஸ்டாண்ட் ஆகுது? Thomas Thomas. Oakley. தாமஸ் அக்லீவ்க்கு. கோ எதுக்கு ஸ்டாண்ட் ஆகுது? John John Gower. Gower. ஜான் கோவருக்கு அது வந்து ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆள் நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவர் கேட்டை வந்து பார்த்தோம். கேட்டுக்கு ஆல்ரெடி 2 ஒர்க் நமக்கு தெரியும். எந்த 2 ஒர்க் நமக்கு தெரியும்? Troilus Temple and of Chrysalis. Glass, ஆ இன்னொன்னு Complaint of Black Knight. கம்ப்ளைண்ட் ஆஃப் பிளாக் நைட். இது ரெண்டுமே வந்து நம்ம சாசர் படிக்கும் போது நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப இந்த ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். அது போக இருக்கிற 3 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது what are the 3 works? Thebes, அப்புறம் Try, Fall of Princess. தீபஸ் ஒண்ணு, அப்புறம் சீஜ் ஆஃப் தீபஸ், ரெண்டாவது வந்து ட்ராய், அப்புறம் மூணாவது என்னது? ஃபால் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவ்வளவுதான் வந்து லிட்கேட்டோட. படிச்சாச்சா லிட்கேட்? அடுத்து நம்ம யாரை பார்த்தோம்? தாமஸ் அக்லீவ் வந்து நம்ம மாஸ்டர்னு சொல்லிருப்பாருன்னு பார்த்தோம். அப்படிதானே? அதுல வர 3 ஒர்க் என்னது? பிரின்சஸ் பிரின்ஸ், அப்புறம் ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ், அப்புறம் லெட்டர் டு கியூபிட்னு பார்த்தோம். அந்த லெட்டர் டு கியூபிட்க்கு அடுத்து ஒரே ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் போம்னு ஒன்னு சொல்லி கொடுத்தா அது என்னது? The series. அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லாஸ்டா பார்த்த ஆள் யாரு? John Gower. ஜான் கோவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 3 ஒர்க். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? கன்ஃபெஷன் அமனாண்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து லவ்வர்ஸ் கன்ஃபெஷன். யார்கிட்ட கன்ஃபெஸ் பண்ற மாதிரி இருக்கு? அது வந்து வீனஸ் கிட்ட. வீனஸ் கிட்ட. டோட்டலா எத்தனை டேல்ஸ் இருக்கு? 112 டேல்ஸ் இருக்கு. அதுல அதோட ஐடியாலஜி என்ன? எதை பத்தி அதுக்குள்ள பேசிருக்காங்க? 7 deadly sins. 7 deadly sins பத்தி பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒர்க் என்ன பார்த்தோம்? Vox Calamitous எதை பத்தி பேசின ஒர்க்? Peasant revolt அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப peasant revolt சப்போர்ட் பண்ணது Vision of Piers Plowman. the Piers of Plowman னு சொல்லுங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Piers of Plowman வில்லியம் லாங்லாண்டோட சப்போர்ட் பண்ணது. peasant revolt இயர் என்ன? 1381. அது சப்டைட்டில் என்னடா? Voice of Crying Out. Yes, correct. அப்புறம் இந்த கடைசி ஒர்க் Speculum Meditantis. Yes, Speculum Meditantis அப்படின்றது அது வந்து பிரெஞ்சுல எழுதப்பட்ட ஒர்க். Meditantis அப்படின்றப்ப அது சப்டைட்டில் என்ன வரும்? The Mirror of Mankind. Mirror of Mankind அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஓகேவா? சோ இது வரைக்கும் இன்னைக்கு பார்த்தது வரைக்கும் கிளியர் தானே? எஸ் மேம். கிளியர். ஓகேவா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்காடா? No, ma'am. இல்ல, ஹோம்வொர்க் ஸ்டோரி மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நார்த்தாங்கர் அபே 1818ல பப்ளிஷ் ஆனது. ஜெயின் ஆஸ்டனோடது நார்த்தாங்கர் அபேல நிறையலாம் பார்க்க வேணாம். அதுல மொத்தமே 4 கேரக்டர்ஸ் தான் வரும். அது என்னன்றதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு மேல அதுல எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் நார்த்தாங்கர் அபேல கொஸ்டின் வந்தது கிடையாது. நார்த்தாங்கர் அபேயும் அதே மாதிரி தான். பர்சுவேஷனும் ஒன்றும் பெரிய மேஜர் ஒர்க் கிடையாது. ஸோ நார்த்தாங்கர் அபே பார்த்துட்டு வாங்க. அதுல கம்மியா மட்டும் ஸ்கெச் பண்ணிட்டு வாங்க. அதிகமா உட்காந்து டிக் பண்ண வேணாம். ரிமைனிங் நேரம் படிக்கிறதுக்கு வழி என்னன்றதை பாருங்க வித் இயர்ஸோட. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங். Thank you, ma'am. Thank you, ma'am. தேங்க்யூடா.